शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जना शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जना. ஸ்ரீ குருப்யோ நமஹ. வித்யா பாரதி புரஸ்கார் விருது பெற்றவர்களை சந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது டாக்டர் பி மகாதேவன் அவர்கள். அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் ஆசிரியராக பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது நம் நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு இது எல்லா மக்களுக்கும் சென்றடைவதற்கும் அந்த வழியிலே வாழ்க்கையை அமைப்பதற்கும் இளைஞர்களிடம் தொழிலதிபர்களிடமும் அவர்கள் செமினார் கருத்தரங்குகள் இவற்றையெல்லாம் நடத்தி சிறந்த ஒரு பணியை செய்து வருகிறார்கள். அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். You would have received a lot of awards, prizes, occasions, felicitations. What this Vidya Bharati Puraskar means to you? நீங்கள் சொன்ன மாதிரி சில பரிசுகள் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் இது ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டேன்னா இது அவார்டு இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இது பிரசாதம். இது நம்ம ஆச்சாரிய பரம்பரையோடு பிரசாதம், நம்ம இப்போ இருக்கிற உபயோகுருக்களோடு பிரசாதம், ஜேஷ்ட மகா சன்னிதானம், சாரதாம்பா பிரசாதம். அதனால் இதை நான் அவார்டாக பார்க்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2016 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு சம்ஸ்கிருத சேவைக்காக ஒரு அவார்டு கொடுத்தா. அப்போ கூட எனக்கு இந்த ஃபீலிங் இல்லை, அது ஒரு சமாஜ சேவையாக எனக்கு தோணித்து. ஆனால் இந்த அவார்டை பொறுத்த மட்டும் இது ஒரு பிரசாதமாக தான் எனக்கு தெரியுது, ஒரு பகவத் பிரசாதம்னு சொல்லலாம். ஆமாம், அதுவும் இந்த அவார்ட் யாருக்கு கொடுக்கணும், இந்த புரஸ்கார் இருக்கணும், அதற்காக நேரத்தை ஒதுக்கி அதை ஒவ்வொருத்தராக யோசித்து, அதாவது நம்மளுடைய நாட்டு கலாச்சாரம் பண்பாடுக்காக அவர்கள் சேவை செய்து வருகிறார்கள், நேரத்தை ஒதுக்குகிறார்கள் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணி அவளை நம்ம கௌரவப்படுத்தணும். அவர்களை கௌரவப்படுத்துவது போல மற்றவர்களுக்கும் ஊக்கம் அளிக்கணும் அப்படின்னு சன்னிதானம் ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள் அதற்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தார். அதை நான் பார்க்க முடிஞ்சது. நான் ஏதோ ஒரு லிஸ்ட்டு போட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு இப்படி கொடுத்துருவாருன்னு நினச்சேன். ஒரு 2 மணி நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவர் இந்த சேவையை செய்கிறவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார், அவருக்கு நம்ம பாராட்டுவது எவ்வளோ கடமை, அந்த பணி எவ்வளோ முக்கியங்கிறதையும் அவர் தெரிவிக்கிறது தெரிஞ்சது. நீங்கள் சொன்னது அந்த விஷயத்தில் அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கோம் இல்லையா? நிச்சயமாக. அதாவது நீங்கள் சொன்னதை ஒரு பெரிய விஷயம். அதாவது இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, அந்த மெயின் ஸ்ட்ரீமில் இன்ஜினியர், டாக்டர், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், இப்போ நான் ப்ரொஃபஸர் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பாதையில் போயின்னு இருக்கிறவாங்கிறது ஒரு ரகமாக இருக்கு. அதற்கப்புறம் அந்த ஆன்மீகம், நம்மளுடைய இந்து சனாதன தர்ம கலாச்சாரம், இந்த விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கிறவா அது ஒரு தனி பாதை அப்படிங்கிற ஒரு கல்பனை இருக்கு சமுதாயத்தில். அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால ஆச்சாரியால் அந்த மாதிரி சொல்றதோட தாத்பரியம் என்னன்னா, இரண்டும் இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு உகந்ததான ஒரு இதுங்கிறதாக அதில் காமிச்சிருக்க ஆச்சாரியால். இப்போ எங்களை மாதிரி ஒரு 4 பேரை அவர் தேர்ந்தெடுத்துக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் முக்கியமான மெசேஜ் என்னன்னு கேட்டேன்னா, நம்ம ஆன்மீகத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நம்ம எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு. இட்ஸ் ஏஜ் ஆஃப் இன்டர்நெட். அதில் என்னெல்லாமோ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் நம்ம பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆன்மீகமான ஒரு பாதைகள்லையும் நம்ம செல்ல வேண்டும். அதில் நம்ம அதிக கவனம் செலுத்தி நம்ம ஆச்சாரிய பரம்பரையும் நம்ம சனாதன தர்மத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல்
அதை நம்ம வாழ்க்கை முறையில் அதை கடைபிடித்து நடைமுறை கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற அந்த ஒரு மெசேஜை தான் நான் அதில் பார்க்குறேன். அதற்காகத்தான் ஆச்சாரியால் அப்படி பண்ணிருக்கணும்னு எனக்கு தோன்றுறது. அதுதான் நம்ம அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதுக்குள்ள வியக்திகள்லாம் நம்ம விட்டுறணும், இந்த தாத்பரியங்கள் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். நீங்கள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, அதில் படித்து ஒரு பேசிக்கலி ஒரு இன்ஜினியர், அதுலேருந்து நீங்கள் டெவலப் ஆகிருக்கீங்க. பட் எப்படி உங்களுக்கு ஒரு சமஸ்கிருத நாட்டம் வந்தது, ஃபிலாசபியில் நாட்டம் வந்தது? பிகாஸ் இன்ஜினியரிங் இஸ் எ டிஃப்ரெண்ட் திங். அது பல முறை பல பேர் கேட்டிருக்கா. நீ நியாயமாக சொல்ல போனால் அதுக்கு பதில் சொல்கிறது கஷ்டம். இன்னைக்கு நான் ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு அதை அப்படி யோசித்து திரும்பி பார்க்கலாம். ஆனால் அது எல்லாம் என்ன பூர்வஜென்ம வாசனைன்னு தான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு சின்ன வயசுல நம்ம இப்போ நம்ம மகாசன்னிதானம் செங்கோட்டைக்கு நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் ஸ்கூலில். அப்போ ஜேஷ்ட மகாசன்னிதானமும் திருவனந்தபுரம்லாம் போயிட்டு வந்தேன். எனக்கு அது இன்னும் அந்த மெமரி எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ இந்த மாதிரி மகான்கள்லாம் நம்ம வரும்பொழுது பார்க்கும்பொழுது அங்கே எங்கள் தெருவில் தெருவை ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த கூரையெல்லாம் கொட்டகை போட்டு நடக்கும். அங்கே ஒரு 4-5 நாள் வந்தாருன்னா செங்கோட்டை ரொம்ப இஷ்டம் ஜேஷ்ட மகாசன்னிதானத்துக்கு வந்தால் ஒரு 4-5 நாள் 5 நாள் பக்கத்தில் போயிட்டு வரோம். இங்கே தான் கேம்ப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வளர்கிற பருவத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஸ்கூலில் காலேஜ் படிக்கிற அந்த பருவத்தில் அந்த மாதிரி போகும்போது நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அதில் நல்லா ஒரு ஈன்று போயிடுறது. அதுதான் முதல் காரணமாக இருக்கணும். அப்புறம் எங்கள் ஃபேமிலிலையும் அந்த பேக்ரவுண்டோட எங்கள் தாத்தாலாம் ரொம்ப மகாசன்னிதானத்துக்கு ஜேஷ்ட மகாசன்னிதானத்துக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு. அவள் கதவை சாத்தின்னு மதுரையில் வந்தால் எங்கள் இடத்துல கதவை சாத்தின்னு 2 பேரும் 1/2 மணி நேரம் உள்ளே உட்காந்து பேசுவோம். அந்த மாதிரியே நான் பார்த்துருக்கேன். அவர் பேர் என்ன? ஆர் ஹரியர்னு சொல்லிட்டு அட்வொகேட் ஆர் ஹரியர்னு மதுரையில் ரொம்ப ஒரு பரஸ்பர இது. அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஆர்வம் வந்திருக்கணும். இரண்டாவதாக அதுக்கு ஒரு பூர்வ ஜென்ம வாசனை இருக்கணும். அதனால நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் அந்த மாதிரி அப்படிலாம் நம்ம தர்மங்களும் சொல்றது. மூன்றாவதாக இதுக்கு ஒரு இது வேணும், அதாவது இதுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் வேணும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அதனால நான் காலேஜில் படிக்கும்போதே நான் இதுக்கு போவேன். மெட்ராஸில் ஹாஸ்டலில் இருக்கும்பொழுது நான் பாரதி வித்யா பவனில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜெகதீஸ்வர சாஸ்திரிகள் ரமண மகரிஷியோட லெஃப்ட் ஹேண்டு, அதுக்கப்புறம் நம்ம கோதா வெங்கடேஸ்வர சாஸ்திரிகள், அதுக்கு அந்த லெக்சருக்கு நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போதே போவேன். நான் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. அதனால் அப்போவே நான் எனக்கு இந்த சவணம்லாம் ஒரு இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா ஒரு காலேஜ் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு வீக்கெண்ட்ஸில் பாரதிய வித்யா பவனுக்கு லெக்சருக்கு போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு அன்இமேஜினபிளா இருக்க மாதிரி இருக்கு இல்ல? ஸோ அதுதான் ஒரு ஆரம்பம். அப்புறம் அதுலேருந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஆர்வம் வந்ததுனால எனக்கு சம்ஸ்கிருதம் ரொம்ப தெரியாது. சம்ஸ்கிருதம் ஆற்றுல அம்மா அந்த ஸ்தோத்திரங்கள் சொல்லி கொடுத்து கொஞ்சம் அந்த லிப்பியை படிக்க தெரியும். அவ்வளோதான் என்னோட சம்ஸ்கிருத ஞானம். நான் ஐஐடி மெட்ராஸில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது சம்ஸ்கிருத பாரதியோட கான்டாக்ட் வந்தது. வாஸ்தவமாக நான் அப்போ தான் சம்ஸ்கிருதம் படிச்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த கடந்த 35 வருடங்கள் ரொம்ப தூரம் போயிட்டேன். கடவுள் அனுகிரகத்தினால, ஆச்சாரிய அனுகிரகத்தினால நான் இன்னைக்கு சம்ஸ்கிருதத்திலே பாஷணம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு 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 அதில் ஒரு நாட்டம் வந்தது. நான் சம்ஸ்கிருத பாரதி தான் ஆரம்பிச்சு வச்சது. நான் சம்ஸ்கிருத சேவையும் அதனால அவளுக்காக நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதனால நான் ரொம்ப அதில் இது பண்ணேன். ஸோ இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் சேர்ந்துருத்தோம். ஐஐடி ஹாஸ்டலில் இருக்கும்பொழுது மத்தியானம் அந்த லஞ்ச் டைம் இந்த 1 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் நானும் என் ஃப்ரெண்டு இங்கே பெங்களூரில் தான் இருக்கிறவர் 2 பேர் உட்காந்து ஆதிசங்கர் ஒவ்வொரு ஸ்லோகமாக படிப்போம். அதே எங்களுக்கு சாப்பிட்டு மெஸ்ஸில் சாப்பிட்டு உட்காந்து இது எப்படி இருக்கு பார்க்கலான்ட்டு இந்த மாதிரி என்னென்னமோ கனெக்ஷன்ஸ் வந்தது. அதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு இப்படி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு சத்சங்கமா நட்புகள்லாம் அமைஞ்சிருந்தது. இப்போ நீங்கள் பிகாஸ் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நேர ஸ்ட்ரைட்டாகவே யூ ஜாயின் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். அது ப்ரீவியஸ்லி வேர் ஒர்க்கிங் எல்ஸ்? இல்லை, நான் ஐஐடி மெட்ராஸில் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி பண்ணும்பொழுது ஒரு ஆசிரியராக போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருது. அதுக்காக தான் ஐஐடி மெட்ராஸுக்கே போனேன். நேராக ஐஐடி டெல்லியில் போய் ஜாயின் பண்ணேன். அங்கே தான் ஐ ஸ்டார்டட். தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் கரியர். அங்கே போய் இருந்தேன். அங்கே ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே எனக்கு டெல்லியும் எனக்கு அவ்வளவு ரசிக்கலை. அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அதனால் அங்கேருந்து XLRI ஜம்ஷெட்பூருக்கு வந்தேன். மேனேஜ்மெண்ட்டு அங்கே ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் இருந்தேன்.
அங்கேயும் அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த மாதிரி அங்கே அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து அப்போ நிறைய அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது, கொஞ்சம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இப்படியெல்லாம் இருந்தது. ரெண்டாவது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நிறைய நாட்டம் இருக்கிறதுனால எனக்கு எப்படியானாலும் சவுத் இந்தியா வந்துடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால ஐஏஎம் பெங்களூரில் வந்து ஜாயின் பண்ணேன். 92ல் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க எஜுகேஷன்? ஹவு டு டிஃபைன்? அதாவது இது ரெண்டு விஷயமா சொல்லலாம். முதல்ல எஜுகேஷனோட கோல் என்னங்கிறத பேசலாம். எஜுகேஷனோட கோல் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம விஷ்ணு புராணத்துக்கு போகணும். ஓ, அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. சாவித்யா யா விமுக்தையே அப்படின்னு அதுல ஒரு 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 ஸ்லோகம் இருக்கு. அதாவது அந்த வித்யை வந்து நம்மளை வந்து லிபரேட் பண்ணணும், விமுக்தி. ஸோ த கோல் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு லிபரேட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கருத்து அதுல இருக்கு. ஆனா இன்னைக்கு எஜுகேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் விளையாட்டா சொல்லுவேன், யா வித்யா சா நியுக்தே. நியுக்தினா வேலை. இன்னைக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்காக தான் ஜாபுங்கிற அளவுக்கு எஜுகேஷன் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்மளுடைய பாரம்பரியமா பார்த்தாலும் கடந்த 50 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே ஓரளவுக்கு பார்த்தா கூட எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு மனிதனை, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி இந்த வியக்தித்துவ விகாசம் அப்படின்னு சொல்லணும். அந்த மலர்றது, பூ மலர்றதுன்னு சொல்ற மாதிரி நம்ம பர்சனாலிட்டி வந்து ஃப்ளவர் மலரணும். அதுதான் எஜுகேஷனோட கோல். இப்ப இருக்கிற கடந்த நான் 30 வருஷமா ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால சொல்றேன், கடந்த ஒரு 20 வருடங்கள்ல கொஞ்சம் அந்த பாதையிலேருந்து ரொம்ப விலகி யா வித்யா சா நியுக்தேன்னு ஏதோ வேலைக்காக நம்ம, அதுவும் சொல்ல போனாலும் பிளேஸ்மெண்ட்னு எடுத்துட்டா கூட இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டியூஷன்லேயே நடக்கிறது. அந்த மாதிரி பார்த்தா கூட அவங்க படிக்கிறதுக்கும் அவங்க அல்டிமேட்லி ஒர்க் பண்ணுறதுக்கும் இல்ல. அதுதான் அதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது நான் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். நீங்க எனக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கேட்டாலும் ரொம்ப குறைவுதான் சம்பந்தம். இப்ப என்னுடைய பிரதர் இன் லா ஒருத்தர் இருந்தார், அவர் சிவில் இன்ஜினியர். ஆனா அவர் வந்து நோஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் கம்ப்ரஸர், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அனுபவங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட அந்த படித்து வெளியில வர அந்த காலகட்டத்தில் அந்த படிப்பை வைத்துக்கொண்டு அதற்கு உகந்த மாதிரி ஒரு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இன்னைக்கு வேலை கொடுக்குற கிரியேட் பண்றதுனால அது ஏதோ ஒரு முக்கியத்துவமா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இட் இஸ் நாட் ஸோ. இட் இஸ் நாட் என்டையர்லி ஸோ. நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு, யார்கிட்ட வேணா நம்ம கேட்கலாம், எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கு. அது என்ன, அதுலதான் இந்த எஜுகேஷனோட முக்கியத்துவம் வருது. இன்னைக்கு நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப நான் வந்து நிறைய சத்சங்கள் நடத்துறேன், வாரம் நான் கிளாஸ் எடுக்கிறேன், 15 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். பகவத்கீதை, உபனிஷத், ஆதிசங்கர பகவத் அதோட பிரகரண கிரந்தங்கள், அழகான ஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்தேன்னா என்னோட குரூப்ல பார்த்தேன்னா அந்த ஒரு 28 வயசுலேருந்து ஒரு 38 வயசு இருக்கிறவா தான் ஜாஸ்தி. அது ஏன்னு கேட்டேன்னா, அவ வந்து ஒரு வேலையை வாங்கிட்டு அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணி அங்க ஒரு 4-5 வருஷம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு கல்யாணம் ஒரு குழந்தைய பிறந்தனா அவளுக்கு வந்து லைஃபோடு ரப்பர் மீட்ஸ் த ரோடுன்னு சொல்லுவா. அது மாதிரி அப்பதான் அது அவளுக்கு புரியுறது வாட் இஸ் லைஃப்னு. அப்போ அவளுக்கு ஒரு எஜுகேஷன் தேவைப்படுறது. அது நம்மளோட சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனால அவள் நிறைய பேர் வருஷம் என்னோட சிஷ்யால்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த மாதிரி தான். they are very serious now. They have understood the modern education is useful for some livelihood. So நான் அதான் சொல்லுவேன், education for living is required, but education for life is also required. That education for life is available in the other part of the education. So it should be a combination of both. So fundamentally நம்ம சிஸ்டம்ல ராங்கா? Education policy is fundamentally wrong. Education policy wrongனு சொல்ல மாட்டேன், இருக்கு, அதுலேயே சில குற்றங்கள் இருக்கு. ஆனால் அதை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும்பொழுது, இப்போ அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அது ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அது ஒரு பர்டிகுலர், அதாவது முதல்ல ஒரு 10 வருடங்களுக்கு ஒரு அடித்தளத்தை போடணுங்கும் போது அதில் நம்ம வந்து ஆதுனிகமான விஷயங்களை அதிகமாக செலவழிக்கணுங்கிறது ஒரு நிர்பந்தம். அதை தாண்டி கொஞ்சம் நம்ம அந்த ஹையர் எஜுகேஷன் போகும்போது அவளுக்கு வந்து இந்த வாழ்க்கையை கொஞ்சம் விரிவாக எடுத்து காமிக்கணும். அது இன்னும் ஆகலை நமக்கு. இன்னைக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் போனோன்னா அவன் ஏதோ 100 கிரெடிட் அப்படிங்கிற, அந்த 100 கிரெடிட்டும் சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கு. வேற இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்றது, அது என்ன சொல்றதுன்னா அதில் ஒரு 10 கிரெடிட் எடுத்து வைப்பா, கொஞ்சம் வேற விதமான எஜுகேஷன், இந்த லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சேஞ்ச் இப்போ ஆயின்னு இருக்கு. ஸோ நடுவில் அந்த எஜுகேஷன் பாலிசி அதை ரொம்ப கவனிக்கல.
in that way, yes, there is a bit of deficiency there. இப்போ I think there is a perceptible change. It will take time. ஏன்னா அதுக்கு சொல்லிக் கொடுக்குற கரெக்டான ரிசோர்சஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஜென்ரேஷனில் அந்த ஒரு டிஸ்கண்டினியூட்டி வந்துருத்துங்கிறதுனால it will take a little time. But அந்த life fulfilling education is also required, not just the inputs for taking a jobங்கிற அளவுக்கு புரிஞ்சுட்டாச்சு இன்னைக்கு. ரெகுலேட்டரும் புரிஞ்சுட்டாச்சு, சொசைட்டியும் புரிஞ்சுட்டாச்சு, அந்த சிட்டிசன்ஸும் புரிஞ்சுட்டாச்சு. நடைமுறைப்படுத்துறதுல எல்லா விதத்திலையும் இருக்கிற மாதிரி சில சேலஞ்சஸ் இருக்கு. அது இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகலாம். But you expect that to happen in another? It will happen because the people who are in the age group of 25 and 35 are coming back and asking. அப்ப என்ன ஆகுது? அப்ப அவளுக்கு பிறகு குழந்தைகளுக்கு அவ இதை கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுது அவளுக்கு. நம்ம ஒரு 20-30 வருஷம் முன்னாடி ஒரு வேலையை வாங்கிட்டு ஒரு எக்கனாமிக்கலா கொஞ்சம் சௌரியமா இருக்கிறதா நம்ம பெரிய இஷ்யூவா இருந்தாலும் நம்ம இதை பத்தி கவலைப்பட. இன்னைக்கு அதை கொஞ்சம் தாண்டினதுனால இன்னைக்கு இந்த யோசனைகள்லாம் வருது. அதனால that pressure will build. நான் நிறைய பிரைவேட் ஸ்கூலிங் பண்றேன். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா பிரைவேட் ஸ்கூலிங் பண்றா. நேஷனல் இன்ஸ்டியூட் ஓப்பன் ஸ்கூல் NIOS தான் போறா. இதெல்லாம் இட் இஸ் ஷோயிங் த சைன்ஸ். அந்த மாதிரி ஒரு திருப்பத்துல போவோம். அது ஆகத்தான் செய்யும். சமுதாயத்தில் நடுவில் ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அந்த மாதிரி டயத்துல பிறந்து வளர்ந்தவங்கிறது வேற விஷயமா இருக்கலாம். பட் இந்த டிஸ்கண்டினியூட்டி இந்த சைக்கிளிக்கா இது ஆகத்தான் செய்யும். இது திருப்பி வரத்தான் வரும். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அதுல ஒரு விதமான ஒரு சேஞ்ச் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பகவத்கீதை கிளாஸ் எடுக்கிற ஆதிசங்கர் விளையாடி, ஸோ இது ட்ரெடிஷ்னலாக எங்கேயாவது படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? அதுதான் நான் வந்து அந்த பாரதி வித்யா பவனில் ஆரம்பித்து போனதுலேருந்து ஒரு விஷயம் நான் தெரிஞ்சிட்டேன். நம்ம ஒரு டே ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். அது காலம்புற போகிறோம், ஆஃபீஸில் இருக்க அவர் ஓன் ப்ரெஷர் இருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நமக்கு இந்த மாதிரி டெய்லி இல்லாட்டாலும் ஒரு சாட்டர்டே சண்டேயோ இல்லை வாரத்தில் 2-3 நாட்கள் ஒரு சத்சங்கம் போனோங்கிறது அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் எனக்கு அது காமிச்சு கொடுத்தது நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது. அதனால நான் அதுக்கப்புறம் டெல்லி போனப்பையும் நான் தேடிண்டே போய் தேட வேணாம் இது பக்கத்தில் எங்கே நடக்கிறதுன்னு. அதெல்லாம் டெல்லியிலையும் ஜம்ஷத்பூர்லேயும் குறைந்த காலங்கள் இருந்ததுனால நான் தேடுற நேரத்தில் என்னோட டைம் ஆஃப் ஸ்டே முடிஞ்சு போச்சு. நான் பெங்களூர் வந்தோன்னா முதல் வேலை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வேணும், ஒரு குரு வேணும். அதாவது ஒரு டெய்லி பேசிஸ்லையோ நான் வேலைக்கு ஜாயின் பண்ண டெய்லி ஐ குட் அஃபோர்டுங்கிற மாதிரி ஆயிடுத்தோம். ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை. அதனால டெய்லி சத்சங்கம் உண்டான்னு பார்த்து எனக்கு இங்கே ஒரு குரு இருக்கார். 25 வருஷமா அவர்கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். ஆமாம், பிரம்மஸ்ரீ ராமகிருஷ்ண சாஸ்திரின்னு இருக்கார். விசேஷமாக அவர்கிட்ட நிறைய கற்றுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு கான்ஸ்டன்ட் இன்புட் வந்துட்டு இருக்கு. அது ஒரு சைடு. இன்னொரு சைடு நமக்கு இது ஒரு 30 வருடம் முன்னாடி சொல்றது கஷ்டம். இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் இன்டர்நெட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் முண்டகோபனிஷன் இதில் ஒரு 100 பிரவச்சனம் இருக்குது. நல்லா நம்ம பெரிய நம்ம சின்மயான தயானந்த சின்மயான ஆச்சாரியோட இது பரமஹம்ச யோகானந்தா இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்கா. அதனால நம்ம வந்து we have to only make a choice. இந்த சாய்ஸ் நம்ம என்ன, the choice that we have to make என்னன்னா, பிரதி தினம் நான் சொல்லிட்டே இருப்பேன் எல்லார்ட்டையும், பிரதி தினம் 1 மணி நேரம் நீங்கள் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு ஒதுக்கணும். திஸ் மஸ்ட் பி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸ்ரவணம் பண்ணினா போகிறோம், புஸ்தகம் கூட வச்சு படின்னு நான் சொல்லலை. அந்த ஸ்ரவண சக்தி வந்து அபாரமான சக்தி அது. ஸோ அதை நான் 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். நான் படிப்பேன், நான் குருக்கிட்ட போவேன், அது பண்ணுவேன். ஆனால் இந்த ஸ்ரவணமும் உண்டு, புக்ஸ் எடுத்து படிப்பேன். இது எல்லா காம்பினேஷனும் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது. ஐ திங்க் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம எதுக்கெல்லாமோ டைம் ஒதுக்குறோம். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்குறது என்னை பொறுத்த மட்டும் கஷ்டம் இல்லை. we have to resolve. இதுவும் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. That has influenced your life significantly. இன்ஃபேக்ட் என்ன மாத்திரம் என்னோட சிஷாஸ் சில பேர் கேட்பாரு, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்து சொல்லுவா, சார் இது எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். நான் அதை நான் சொல்ல, உங்கள் மதர் டங்கில் கேளுங்கோ, நீங்கள் மராட்டியா, நீங்கள் மராட்டியில் கேளுங்கோ, நீங்கள் குஜராத்தியா, அங்கே நிறைய சந்துகள் இருக்கா, கேளுங்கோ. நிறைய பேர் கேளுங்க. பகவத்கீதையை ஒருத்தர் சொல்லி கேட்காதுங்கோ. நம்ம அந்த டெக்ஸ்டோட வைசிஷ்டமே அதுதான். ஒரு கமெண்ட்ரி படிக்கக்கூடாது, ஒருத்தர் சொல்ல அவன் நல்லா சொல்ல மாட்டான்னு அர்த்தம் இல்லை. அது இட் இஸ் சோ வெர்சடைல். நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்க சாதன பஞ்சகமா 5 பேரை கேளுங்க, மனிஷா பஞ்சகம் 10 பேரை கேளுங்க, அது உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட். அதெல்லாம் நான் சொல்லுவேன். அதனால அந்த ஸ்ரவண சக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்லும் போதே அது அதோட ஃபீல் எனக்கு புரியுது. ஐ குட் சி தி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அது வந்து உங்களோட டீச்சிங்லே ரிஃப்ளெக்ட் ஆகுதா? நீங்கள் டே டு டே வென் யூ டீச் டு த ஸ்டூடெண்ட்ஸ், somehow those thoughts comes. கட்டாயம். அது நல்ல கேள்வி. நான் வந்து ஐ எம் a professor. நான் முதல்ல மேனேஜ்மெண்ட்ல சொல்றேன்.
I am a professor of operations management. It's a hardcore management subject. Technical. ஆமா, because it has its own models and methodologies and so on. ஆனாலும் கடந்த 15 வருடமா நீங்க பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ்ல அது எங்களுக்கு வந்து இப்போ ஐஏஎம்ல வந்து ஒரு எலக்டிவ்ங்கிறது வந்து 20 செஷன் ஆஃப் 1.5 மணி நேரம் 30 மணி நேரம். ஸோ 20 என்கவுண்டர் வித் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 செஷன்ல இட்ஸ் அ கோர்ஸ், ஒன் கோர்ஸ் விச் ரன்ஸ் த்ரூ அ குவார்டர் சிஸ்டம் எங்களுக்கு. அது நீங்கள் பார்த்து இப்போ நான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் டீச் பண்ணுவேன். கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த கெப்பாசிட்டி டாப்பிக்கை பேசும்போது நான் வந்து மகாபாரத திரௌபதியை வந்து தரன்னு இழுத்துன்னு வந்து துச்சாதனன் வந்து துகிலூரிக்க சொல்ற அந்த காட்சியை சொல்லுவேன். அதுலேருந்து நான் ஒரு கெப்பாசிட்டி ஐடியாஸை அதில் சொல்லுவேன். இது எப்படி அனலைஸ் பண்ணுறது, இது இப்படி அனலைஸ் பண்ணால் இது இந்த இவ்வளவு தூரத்துக்கு தான் போகும், உன்னோட கெப்பாசிட்டி ஐடியாஸ்லாம் வச்சுன்னு இதை அழகாக நீ அனலைஸ் பண்ணலாம். அதாவது கெப்பாசிட்டி ஐடியாவையும் சொல்லிட்டு அந்த விஷயத்தோட தாற்பயத்தையும் சொல்லிடுவேன். ஸோ என்னால் அதை கான்ஸ்டண்ட்டாக வியூ பண்ண முடியும். நம்மளோட ரெப்பாசிட்டரியிலேருந்து வேதிக் கார்பஸாக இருக்கட்டும், நம்ம இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் கார்பஸ்லேருந்து எந்த கான்செப்டையும் எடுத்து அதை என்னோட எந்த டீச்சிங்லேயும் என்னால் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னோட ஒரு இயல்பாக வருது எனக்கு. ஏன்னா இதை கான்ஸ்டண்ட்டாக எனக்கு இது ரெண்டு என்னால் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். வெரி மச். அதாவது நம்ம ஒரு ட்ரையாக ஒரு கதையை சொன்னாலும் அவள் விரும்ப மாட்டா. இங்கே வெறும் கெப்பாசிட்டி தனியாக ஒரு நாள் சொல்லிட்டு இது பண்ணாலும் ஒரு ரொம்ப அதில் ஒரு ஹியூமர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், திரௌபதியை வந்து துச்சாதனனை வந்து நீ புடவை துகிலுரின்னு சொல்லிட்டான். இதை நீங்கள் நம்ம கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதை பாருங்க. இப்போ வந்து இதில் நிறைய கேள்வி கேட்கலாம். முதல்ல வந்து இந்த சாரியை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா? மேனுஃபேக்சர் பண்ணி அதை திரௌபதி மேலே ஒருத்தர் சுத்தணும், அப்புறம் தான் இவன் இழுக்க முடியும். அந்த சுத்தர ஸ்பீடு என்னது? வாட் இஸ் த ரேட் அட் விச் ஷீ இஸ் ரோல்டு அண்ட் வாட் இஸ் த ரேட் அட் விச் ஷீ இஸ் அன்ரோல்டு? இது ரெண்டுலேயும் டிஃபரன்ஸ் இருந்தால் என்ன ஆகும் கேட்பான். உடனே கால்குலேட் பண்ணி சொல்லுவான். அவன் வந்து திரௌபதி ரைட்டில் மூவ் பண்ணணும், இல்லாட்டில் லெஃப்ட். இஸ் ஏபிள் டு ஈவன் அப்ளை த கான்செப்ட். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவேன், அந்த கதை அதுக்கு இல்லைப்பா. அதனால அதை வந்து இது மாதிரி அனலிட்டிக்கலாக பார்க்கக்கூடாது. உங்களுக்கு இந்த அனலிட்டிக்கலாக இதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னது தவிர அதில் வேற தாத்பரியம். அது ஏதுக்கு அங்கே கொண்டு வந்து அங்கே வச்சாங்கிறது அதையும் சொல்லிடுவேன் அந்த இடத்துல. ஸோ அவளுக்கு அந்த கெப்பாசிட்டி கான்செப்ட்ஸும் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது நம்மளோட இந்தியன் நாலேஜ் சிஸ்டமோட நேச்சரே எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸையும் ஒரு கதை மூலமாக தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் நாங்கள் அதான் பண்ணுறோம். ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் போனாலும் கேஸ் ஸ்டடி தான் நடத்தினோம். Which is a story of something either fictitious or real, mostly real, but sometimes fictitious also. Armchair case. ஸோ ஒரு கான்செப்ட் ஒருத்தருக்கு சொல்லணும்னா கதை மூலமாகத்தான் சொல்ல வேண்டும் என்பதை நமது மூதாதையர்கள் 10,000 வருடங்களுக்கு முன்பு தெரிந்து கொண்டு விட்டார்கள். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ நான் சொல்லுவேன், இந்த திரௌபதி இங்கே கொண்டு வந்து நிறுத்தி எவ்வளோ அதெல்லாம் எமோஷனல்லாம் கண்டென்ட்லாம் இருக்குது, அது இல்லை. அதாவது ஒரு சரணாகதம்ங்கிறதோட ஒரு தாற்பயம் என்ன? நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? எல்லாம் நமக்கே எல்லாம் தெரியும், நம்மளே எல்லாம் சால்வ் பண்ணிடலாம், நம்ம தான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது தலைக்கேறிடுறது. அது பிளட் ப்ரெஷர் ஆகுது, ஹைப்பர் டென்ஷன் வருது, டாக்டர்கிட்ட போறோம், டயபெட்டிஸ்ன்னு போயிட்டு இருக்கோம். என்னைக்கு நமக்கு அது 2 கையும் எடுக்க தெரியறதோ, 2 கையை எடுத்துட்டோம்னா நான் வேலை செய்ய மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. அந்த பலனை வந்து அவர் பார்த்துக்கிறார், நான் கவலைப்படலைங்கிற ஒரு மனோபாவம் வந்துடும். அதை அங்கே காமிக்கிறா. கடைசி வரைக்கும் இது பண்ணல. கடைசி அந்த கிருஷ்ணரை கூப்பிட்ட போது தான் அவளுக்கு ஒரு இது வந்ததுங்கிற மாதிரி அந்த கதை. அதில் இருக்க தாற்பயம் என்னன்னா, லைஃப்ல வந்து சரணாகத பாவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரணாகதம் முன்ன வந்து வேலை செய்யாம உட்கார மாட்டா. அவள் தான் ஆக்டிவா வேலை பார்ப்பா. அவள் ரிசல்ட்ஸ் பத்தி கவலைப்பட மாட்டா. அந்த மாதிரி விஷயம் நிறைய சொல்லுவேன். அந்த மாதிரி யுவர் ஒர்க் வில் பிகம் மோர் ப்ரொடக்டிவ். யூ வில் புட் த பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட். அதான் கர்மயோகம். கர்மயோகத்தோட அடிப்படை தத்துவமே அங்கதான் இருக்கு. நீங்க வந்து you have reached out to Shankara's teachings to vary. How important you think for a man? ஆமாம், புதிய சொல்லுங்க சார். நான் வந்து ஐ வில் டேக் அ பெர்ஸ்பெக்டிவ். ஐ டீச் அ கோர்ஸ் இன் ஐஏஎம் பெங்களூர் கால் மேனேஜ்மெண்ட் பேரடைம்ஸ் ஃப்ரம் பகவத்கீதா. இது ஒரு 15 வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். நான் ஒரு 75 வருஷம். இட்ஸ் a 3 credit elective for which students will fight for a seat. ஏன்னா 400 பேர் இன்ட்ரெஸ்ட், 75 சீட். அது ஒரு பிட்டிங் சிஸ்டம்லாம் உண்டு. ரிப்பீட் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் பேரடைம்ஸ் ஃப்ரம் பகவத்கீதா. இதுதான் கோர்ஸ். இந்த கோர்ஸோட முதல் செஷன்ல நான் உபஸ்தாபனம் பண்ற விஷயம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, ஆதிசங்கர பகவத் பாதால் வந்து சங்கர பாஷ்யம் எழுதும்போது கீதைக்கு உபோத்காத்தம்னு அதுக்கு ஒரு ப்ரியாம்பிள் எழுதினார். ஒரு 10-12 சென்டென்ஸ் இருக்கும். அதோட முதல் சென்டென்ஸ் தான் நான் எடுத்து முதல்ல பையங்களுக்கு சொல்லுவேன். ஏன் அதைத்தான் சொல்லணும், நான் அதுக்கு தான் வரேன். தோவிதோ வேதோக்தோ தர்ம
பிரவೃತ್ತಿ லக்ஷணோ நிவೃತ್ತಿ லக்ஷணஸ்ச ஜகதஹ ஸ்திதி காரணம் சாக்ஷாத் பிராணினாம் அபியுதய நிச்சேயச ஹேது அப்படின்னு ஆரம்பிச்சு போறது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பகவத்பாதால் 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு. என்னது? ஜெகதஹ ஸ்திதி காரணம், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த யூனிவர்ஸ் கிரிட்டிக்கலி டிபெண்ட்ஸ் ஆன் பிரவೃತ್ತಿ லக்ஷணா அண்ட் நிவೃತ್ತಿ லக்ஷணா அப்படின்னு ஒரு கான்செப்ட் அங்க எடுத்துன்னு வர்றாரு அவர். இதுதான் அவரோட முதல் சென்டென்ஸ். நான் எதுக்காக எழுதுறேன், கீதைக்கு நான் எதுக்காக ஒரு பாஷ்யம் எழுதுறேன்னு சொல்லும்போது இதுதான் முதல் சென்டென்ஸ். அப்போ நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸில் நம்ம சொசைட்டியில் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சென்டென்ஸ் போகும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பிரவೃತ್ತಿ லட்சணம் மாத்திரம் தான் வேணும் எனக்கு. எப்படி நல்லா சம்பாதிக்கலாம், எப்படி நிறைய பைசா பண்ணலாம், முதல்ல ஒரு 60-40 பிளாட்டை வாங்கலாமா, ஒரு பில்டிங் வாங்கலாமா, ஒரு காரை வாங்கலாமா, அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கலாமா, இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம். அது போகிறத பற்றி இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்றார், இன்னைக்கு வந்து அந்த பிரவೃತ್ತಿ லட்சணத்தில் ஒரு 60 வயசு போயிடுற, 60-65 வயசு பிரவೃத்தின்னு நம்ம சொல்றது எக்ஸாக்ட்லா சப்போஸ் பீப்புள் வுட் நாட் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, ஒரு சம்பாதிச்சு ஒரு சௌரியமா லௌகீகமான ஒரு வாழ்க்கை, அதுதான் பிரவೃತ್ತಿ லட்சணம்ங்கிறது. அதெல்லாம் அவசியம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு, 65 வயசு ஆனப்புறம் ரிட்டையர்லாம் ஆயாச்சு அப்படிங்கும் போது அவ மனநிலை மாறுறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. நிறைய பேருக்கு அதான் ப்ராப்ளம். நான் லெக்சர் பண்ணும்போது என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசுறா, கிரீன் ரூம்ல வந்து பேசுவா, இட்ஸ் டைம் தட் யூ ஹேவ் டு கிவ் அப் ஆல் தட்னு சொன்னா இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய பேருக்கு ஹெல்த் பாதிச்சிடுறது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த பெண்டுலத்தை வந்து பிரவೃತ್ತಿ லட்சணத்துக்கு ஸ்விங் பண்ணிட்டோம். நிவೃತ್ತಿ லட்சணம் அது அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. நான் கேட்பேன், நான் 65 வருஷம் அந்த பிரவೃತ್ತಿ லட்சணத்தில் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல நல்லா ஐ எம் குட் ப்ரொஃபஷனல், நல்லா ஹானஸ்டாக ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் குத்தம் இல்லை. 65 வருஷம் 70 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இன்னையோட முடிஞ்சது. ஐ ஹவ் ஹேங்கிங் த பூட்டுங்கிறா இல்லையா, ஆயிடுத்தோ. இன்னைக்கு நைட்டு வந்து நான் படுத்துன்னு தூங்கியாச்சு. நாளை கிழமை இருந்தோன்னா எங்கேருந்து எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹவு கேன் ஐ ரைஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி? அதைத்தான் அங்கே சொல்றாரு சங்கராச்சாரியார். என்ன சொல்றாரு, நீ வாழ்க்கை கல்வி வந்து இரண்டும் உனக்கு இருக்கணும். அதுக்குன்னு ஒரு பருவம் இருக்கு, அந்த பருவத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டியை இன்வெஸ்ட் பண்ண. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதுக்கு இந்த சங்கராச்சாரியோட இந்த ஒரு லைனை நான் எடுத்துன்னு சொல்லுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பகவத்பாதர் வந்து ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயங்களை சொல்லியிருக்கார். அவர் ஒரு ஐவரி டவர் இமேஜினேஷனே கிடையாது. நமக்கு வேணுங்கிற நான் யாருங்கிற கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்கு. கடைசியில நீங்க பார்த்தீங்கன்னா, அது அமெரிக்கனா இருக்கட்டும், அது வேற மதத்தை யாராவனா இருக்கட்டும், நான் யாருங்கிற கேள்வியை வந்து நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணலாமே தவிர அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான விஷயங்களையும் அழகா பேலன்ஸ் பண்ணி, அது ஒரு 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 மித்து இருக்குல்ல, இட் இஸ் வேதாந்தம், இட்ஸ் டஃப், இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் டுடே, அதை பார்த்துக்கலாம், அதெல்லாம் நம்மளால ரீச் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. அதுதான் சொல்றேன். அது இவ்வளவு நேரம் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு தேவைப்படலை அப்படிங்கறத இன்னைக்கு படிக்கக்கூடாதுங்கிறது தப்பான விஷயம். உனக்கு தேவைப்படும் போது உனக்கு அதுக்கு கிரகிக்கக்கூடிய சக்தியும் இருக்காது, அதுல என்ன இருக்குன்னு தெரியக்கூடிய பலனும் இழந்துருவ நீ. அதுக்காக தான் நம்ம எஜுகேஷன் அப்படி வச்சிருக்கு. ஸோ இரண்டையும் கலந்து நம்ம வந்து இந்த நிவர்த்திங்கிறது வந்து நான் இப்போ லார்ஜர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லைஃப். வீட்டில் வந்து தூங்கணும் சார், சாப்பிட்டுட்டு 7 டிஜிட் சேலரி வாங்கி தூக்கம் இல்லைன்னா 6 டிஜிட் இதுக்கு போயிடும், ஹெல்த்துக்கு போய் ஆஸ்பத்திரி போயிடும். 1 டிஜிட் தான் மிஞ்சும் கடைசியில். அது எந்த டிஜிட்னு எனக்கு தெரியாது, ரைட் சைடா லெஃப்ட் சைடா தெரியாது. அதனால நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு வீட்டில் வந்து தூங்கணும். வி ஷுட் ஹேவ் குட் ஸ்லீப். அண்ட் ஜெர்மன் சேயிங் இருக்குது, லாஸ்ட் ஸ்லீப் மஸ்ட் பி பீஸ்ஃபுல்ங்கிறான் அவன். அதைத்தான் நம்ம இதுல ஆச்சாரியரோட தாற்பயம். அது மாதிரி அவர் வந்து ஒரு தெய்வ பக்தி. ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தா, அங்கோலகம் நிஜபீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வீம் நைஜ விபும் லதாட்சி திருகம் சிந்து சரித்வல்லபம்னு 5 விதமான பக்தியை வந்து 61வது ஸ்லோகமா வச்சார் சிவானந்த லகரியில. ஏன் அது 61 வச்சார்? உனக்கு 60 வயசுங்கிறது உனக்கு ஒரு கோடுப்பா. இந்த பிரவೃತ್ತಿ எல்லாம் ஆயிடுத்தோம். இந்த 61லேருந்து உன்னோட ஃபுல் சைக்கிள் 120, அட்லீஸ்ட் 100 வச்சுக்கலாமே. இதுக்கு நீ என்ன பண்ணாங்கிறதுனால பக்தி போகணுங்கிறத அங்கே வச்சு 5 விதமான பக்தி அங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அவர். ரொம்ப யோசிக்க வேண்டிய, அவரோட ஒவ்வொரு இதுவும் யோசிக்க வேண்டியது. ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் அவர் வந்து சிந்திக்க வைப்பார் நம்மள. அந்த சிந்திக்க வைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு யாரையுமே சிந்திக்க வைக்க மாட்டேங்க. ஆயுர் நஷ்யதி பஷ்யதாம் பிரதிதினம் யாதிக்ஷயம் யௌவனம் பிரத்யாயாந்திகதாக புனர் திவசாக காலோ ஜகத் பக்ஷக. காலம்தான் எல்லாத்தையும் சாப்பிட்றான், பெரிய ஜெகத் பக்ஷக. லக்ஷ்மி ஸ்தோய தரங்க பங்க சப்பலா.
வேவ் எப்படி உடைஞ்சு போறதோ அது மாதிரி லட்சுமி போயிடும். வித்யுச்சலம் ஜீவிதம், லைட்னிங் ஒரு ஃபிளாஷ் அடிச்சுட்டு போற மாதிரி உயிர் போயிடும். ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கணும், கடைசியில் அந்த ஒரு ஃபிளாஷ்ல தான் போகும். இந்த மாதிரி அவருடைய ஸ்லோகங்கள்லாம் நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு டீப்லி ரிஃப்ளெக்டிவா இருக்கும். அது இயற்கைக்கு புறம்பானதாக இருக்காது, சிந்திக்க வைக்கும், நம்மளோட சிந்தனையை அகலப்படுத்தும், விரிவுபடுத்தும். அதுல இருந்து வேணும் நமக்கு இன்னைக்கு. அதனால ஆதிசங்கர ஒரு டீச்சிங்ஸ் ரொம்ப அவசியம். பேசிக்கலி ஒரு படிக்க ஆரம்பிக்கிறவனுக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் போகும் இல்லையா? ஆமா, they will all more productive, more friendly, they can help the society also. Ultimately at the long it gives a greater benefits. Absolutely. இங்க மனிஷா பஞ்சகத்துல வந்து the way he has painted the oneness, it is the joy of oneness. இப்போ நான் அந்த புத்தகத்துக்கே நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ அந்த டைட்டிலே ஜாய் ஆஃப் ஒன்னஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த மனிஷா எழுதிட்டு இருக்கேன், எழுதி ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. you are translating கமெண்ட்ரி ஆன் த புக், நாட் மியர் பதவுரை மாத்திரம் இல்ல. நான் 150 பக்கம் 5 ஸ்லோகம் தான் 150 பக்கம் எழுதுறதா எழுதி ஆல்மோஸ்ட் ஆச்சாரியர்கள் கிருப்பையில ஏதோ எழுதிட்டு இருக்கேன். அதை வந்து நான் ஜாய் ஆஃப் ஒன்னஸா தான் பாக்குறேன். இந்த ஒன்னஸ்ங்கிறது தான் அத்வைத்தம்ங்கிறத வந்து என்னது, எல்லாரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற அந்த கான்செப்டை வந்து இதை விட பெட்டரா யாராலையும் சொல்ல முடியாது என்னை பொறுத்த மட்டும். ஆதிசங்கரோட அந்த அத்வைத்த சித்தாந்தம்ங்கிறது என்ன, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அந்த மேக நானாஸ்தி கிஞ்சனன்னு சொல்றால அந்த ஒரு சிந்தனை வந்து பரவலான சிந்தனை. அதுல வந்து ஒரு மைத்ரி பாவம் இன்க்ரீஸ் ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பெருகும், ஒரு பொறாமை போட்டிகள்லாம் இருக்கும், குறைஞ்சிரும். இயல்பா நம்ம குணங்கள்ல அதெல்லாம் இருக்குமே தவிர அதெல்லாம் குறைஞ்சிரும். வாழ்க்கையை ஒரு அழகா அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நம்ம ஆதிசங்கரோட ஸ்தோத்திரங்களும் அவரோட பிரகடன கிரந்தங்களும் அவசியம் படிக்கணும். மனிஷா பஞ்சகம் நீங்க இப்போ எழுதி கொண்டிருக்கிறதுனால நீங்க அதுல உங்க மனசை ஈடுபடுத்தியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகம் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் அதுல வந்து நான் வந்து மனிஷா பஞ்சகத்துல பஞ்சகம்ங்கிறதுனால 5 ஸ்லோகம். ஆனா நீங்க மாதவி சங்கர திக்விஜயம்லாம் பார்த்தீங்கன்னா 9, பெரும்பாலானவே அந்த 7 தான் எடுத்துப்பார். அதுல முதல்ல 2 ஸ்லோகங்கள் அந்த அவரை வந்து அந்த அந்த அவர் போயிட்டு இருக்கிறவரை தள்ளி போங்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி உண்டு. அதுக்கு அவர் பதில் சொன்ன மாதிரி ஒரு 2 ஸ்லோகமும், அதுக்காக ஆச்சாரியால் சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்லோகம். இதைத்தான் எடுக்கணும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுலேருந்து அந்த முதல்ல அந்த 2 கேள்வி அவர் கேட்டார், இந்த எத்தாப்புல அந்த நாயை வச்சுன்னு போயிட்டு இருந்தவர் கேட்டார்னு வருது. அதுல ஒரு 2வது ஸ்லோகம் இருக்கு. கிம் கங்காம்புனி பிம்பித்தேம்பரமனோ சாண்டாள வீதி பயஹ பூரேவாந்தரமஸ்தி காஞ்சன கடி மிருத்கும்பயோர்வாம்பரே பிரத்யக் வஸ்துனி நிஸ்தரங்க சகஜானந்த அவபோதாம்புதௌ விப்ரோயம் சொபச்சோயமிதி மகான் கோயம் விபேத பிரமஹ. அதாவது சூரியன் வந்து வெளிச்சம் அடிக்கிறது, சூரியனோட பிம்பம் வந்து பிரதிபிம்பமா தெரியுது. அவர் கேட்கிறார், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்ஸ் ஆஃப் கேஞ்சஸ்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது பார்க்க பிரமாதமா இருக்கு. வாட்டர் இஸ் கிறிஸ்டல் கிளியர். இல்ல ஒரு 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 குடிசைக்கு வாசல்ல கொஞ்சம் இன்னும் தேங்கி கிடக்கிற தண்ணி, கொஞ்சம் அழுக்கு தண்ணி இருக்கு, அதுல பார்த்தா அந்த சூரியன் வந்து அழுக்கா தெரியுது. அவர் இதை பிரதிபிம்பத்தை பார்த்து நீ ஏன்பா பிம்பத்தை நீ வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அங்க. 2வது பூரேவாந்தரமஸ்தி, ஒரு காஞ்சனகடி மிருத்கடி, ஒரு மண்பானை, ஒரு தங்கத்தால் ஆன பானை. 2 பானையிலையும் எதையோ ஃபில் பண்றோம், ஒரு ஹாஃபுக்கு ஏதோ வாட்டரோ அரிசியோ வச்சுக்கலாமே. இதுதான் அவரோட 2வது கேள்வி. அதுல மீதி ஒரு ஹாஃப் எம்டி ஸ்பேஸ் இருக்கு, மண்பானையில ஒரு ஹாஃப் எம்டி ஸ்பேஸ் இருக்கு, அந்த தங்கப்பானையில ஒரு ஹாஃப் எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அவர் கேட்கிறார், எந்த எம்டி ஸ்பேஸ் சுப்பீரியர்னு கேட்கிறார். இது விசேஷமா அது விசேஷமானு கேட்கிறார். இது என்னன்னா, இது அவர் கேட்ட மாதிரி ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை. இது ரொம்ப அழகா ஆச்சரியால் எங்க என்ன பண்ணிருக்காரு, அப்படி ஒரு கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணி அப்ப ஒரு மக்களுக்கு அதுல ஒரு ஈர்ப்பு வரும். ஓ, இந்த மாதிரி ஆயிருக்கான்னு சொல்லி. இவ்வளவு அத்வைத சித்தாந்தம் தெரிஞ்ச ஆச்சாரியால் இந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. அவரோட வாழ்க்கை சரித்திரங்களையும் பார்க்கும்போது, மற்ற அவரோட கிரந்தங்களிலையும் ஸ்லோகங்களையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இல்லை. அதை ஒரு அழகா ஒரு பிரியாம்பிள் மாதிரி ஒரு கதை மாதிரியும், யாரோ ஒருத்தர் வந்த மாதிரி நீ தள்ளி போஜன மாதிரியும், அவர் வந்து ஏன் என்ன தள்ளி போறேன்னு சில உயர்ந்த கருத்துக்களை சொல்லி, உனக்கு ஏன்பா அந்த மனக்குழப்பம் இருக்கு, பிரத்யக் வஸ்துனி நிஸ்தரங்க, எல்லா வஸ்துக்குள்ளையும் அதே தானே இருக்கு அப்படின்னு இருக்கு. அப்புறம் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் மகா வாக்கியங்கள் வருது. பிரம்மை வாகமிதம் ஜெகத் சர்வம் சின்மாத்திர விஸ்தாரிதம். இந்த பிரம்மை வாகமிதம்ங்கிறது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வாக்கியத்தோட இது. அதே மாதிரி முதல் ஸ்லோகத்துல எஸ்ய திருட பிரஜாபி எஸ்யாஸ்தி சேத் அப்படின்னு ஒரு 2வது லைன்ல பிரஜானம் பிரம்மாங்கிற அந்த மகா வாக்கியம் வருது. அதெல்லாம் உயர்ந்த கருத்துக்கள்.
பிரம்மாதி பிபீலிகாந்த தனுகு புரோதா ஜெகசாட்சினி. பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்கும் அந்த ஒரே சோர்ஸ் தான் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படியே அது ரேடியேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கோ சைவாகம் அதுவே நான் இது திருட பிரஜா எஸ்ய அஸ்தி. எவருக்கு அந்த விதமான ஒரு திருட பிரஜா இருந்ததோ அவர் யாரா இருந்தா எனக்கு என்னப்பா அவர் தான்ப்பா எனக்கு குரு. இந்த மாதிரி அந்த 5 ஸ்லோகங்கள்லயும் அந்த சமத்துவம், அதாவது சமத்துவம்னா இதை ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணி புரிஞ்சுக்கிறார். எல்லாம் ஈக்குவல்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்றா அத்வைத சித்தாந்தத்தை. எல்லாம் ஈக்குவல்ங்கிறதுனால 1 கிலோ அரிசிக்கு பதிலாக 1 கிலோ கல்லை வச்சு நீங்க சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, சமைக்க முடியாது. அங்க சமத்துவத்துக்கு அங்க அர்த்தம் இல்லை. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில வியாபகாரிக்கம் பாரமார்த்திகம்னு 2 இருக்கு. வியாபகாரிக்கம்னா டே டு டே ஒர்க், வெள்ளி. ஆமா, வேலைகள் பல விதமான பண்ண வேண்டியிருக்கு சமாஜத்துல. அதுல பேதம் இருந்தே ஆகணும். பேதம் இல்லாட்டு பண்ணவே முடியாது. எல்லாம் ஒன்னா இருந்தா எங்கேருந்து வேலை பார்க்க முடியும்? அதுல பிரிவுகள் உட்பிரிவுகள், நீங்க இது பண்ணணும், மேனேஜருங்கிறான், சூப்பர்வைசருங்கிறான், டெஸ்க் கிளர்க்குங்கிறான், அந்த அதுதான் வியாபகாரிக்கம். அதுல சமத்துவத்தை சொல்லல. சாப்பிடணும்னா அது விவகாரம். அதுல கல்லை வச்சுட்டு சாதமும் கல்லும் சேம அத்வைத சித்தாந்தம் நீ கல்லை வச்சுன்னு சாப்பிடலாம்லாம் சொல்லக்கூடாது. சங்கர பகவத்பாதர் என்ன சொல்றார்? பாரமார்த்திகம், நான் யார், உயர்ந்த சிந்தனைகளை நம்ம லைஃப்ல எடுத்துக்கும் போது அங்க அந்த ஒன்றுங்கிற மனப்பாவம் இருக்கும். நம்ம ஔவையாரோட ஞாபகம், ஜாதி 2 வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் எழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு இருக்கு. அதே தத்துவம் தான் இதுல. இந்த பாரமார்த்திகத்துல பேதம் கிடையாது. அப்படிங்கும் போது ஒரு மைத்ரி பாவம், ஒரு அன்பு, ஒரு கம்பேஷன், ஒரு எம்பத்தி, இதெல்லாம் தான் ஹை வேல்யூஸ் ஆஃப் லைஃப். அதை கொண்டு வந்தது நம்மளோட ஆச்சாரியர்கள். அவரோட அத்வைத சித்தாந்தம் இதையே திருப்பி 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 வெவ்வேறு விதமா, அது இன்டெலெக்சுவலா இருக்கிறவளுக்கு அவளுக்கு சேலஞ்சிங்கா சொல்றத சொல்லலாம். ரொம்ப சாதாரணமா இருக்கிறவளுக்கு ஒரு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாஹி முராரே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். அது இன்னும் ஒரு எளிமையா. ஸோ ஆச்சரியாளுக்கு இந்த என்டையர் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. ஹைலி இன்டெலெக்சுவலா வேணுனாலும் இருக்கு. வேதாந்த டிண்டிமம் இருக்கு, அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். தஸ்மா ஜாகிரதா ஜாகிரதான்னு அழகா வரும். அது மாதிரி அவர் பலவிதமான டேஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் அதை போய் அடையணும். அவளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓரியன்டேஷனுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை சொல்லணுங்கிற ஒரு உயர்ந்த ஒரு கம்பேஷன், அஹேத்துக்க தயா சிந்துன்னு அவரே சொல்லியிருக்கார் விவேக சூடாமணியில. காரணம் இல்லாம தயான கடலா இருக்கிறார், அவர் தான் குரு. அது நம்ம ஆச்சாரியர்கள் எல்லார்ட்டையும் பார்க்கலாம். அதை நம்ம தோடு நான் அனுபவிச்சிருக்கேன். என்னோட சிறிய இதுல நான் எப்பெல்லாம் அங்க போறேன்னு எனக்கு அந்த அனுபவம் உண்டு. அது அங்கேருந்து அது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஆதிசங்கரை பற்றி நினைக்கும் போது ஃபினாமினல் இல்லை. The way he has communicated, the way he has united the country, the way he has established institutions, அதுக்கு பேரலாக யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா நிச்சயமா நீங்கள் சொல்ற கட்டாயமா. ஜஸ்ட் லெட் அஸ் ஸ்டெப் பேக். ஆதிசங்கர சாட்சாத் சிவனோட அவதாரங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு வியக்தியா நம்ம தேசத்துல ஒரு ஜனனம் எடுத்துன்னு வந்த ஒரு வியக்தியா பார்க்கலாமே, ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 32 வருடங்கள் 32 வருடங்கள்ல ஒரு 8 வருஷத்தை விட்டுருங்க. அந்த குழந்தை கொஞ்சம் அந்த குழந்தைய பருவத்தை தாண்டி வரணும். நீங்க என்னடானா அவன் 60 வயசு 70 வயசு ஆனப்புறம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் ரொம்ப ஹார்டா இருக்க அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். நான் 60 வயசுக்குள்ள அவர் இல்லை, அங்கேயும் நான் போகல. இந்த 8 வயசு விட்டுருங்க. அந்த 24 வருஷம் ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கலாமே. அந்த 20 வருஷத்துல ஒரு இந்தியாவை எல்லா பாகங்களுக்கும் நடைமுறையாக போய் அவரோட குருவை சந்திச்சு, நர்மதா தீரத்துல பகவத்பாதரை சந்திச்சு, அங்கேருந்து எல்லா இடங்களுக்கும் போய் 70 விதமான டிஃப்ரெண்ட் எண்ணங்கள் குதர்க்கங்கள் இது மாதிரி இருந்ததெல்லாம் கண்டனம் பண்ண வேண்டிய இடத்துல கண்டனம் பண்ணி, தர்க்கம் பண்ணி அவளை சரி கட்டி அவளை இந்த பக்கம் கொண்டு வர வேண்டியதை பண்ணி, இது எவ்வளோ ஒரு லைன் ஆஃப் திங்கிங். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த ஃபார் பாஸ்டரிட்டிங்கிறோம் இல்லையா, பிற்காலத்துக்கு வேணுங்கிறக்கா கிரந்தங்களை ரச்சனம் பண்ணி பாஷ்யங்கள் எழுதி, அதை நான் சொன்னேன். இந்த வாணி விலாஸ் பிரஸ்ல அதை பிரிண்ட் பண்ணும்போது 6195 பக்கம், அது 20 வால்யூம். ஒருத்தர் ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துல அந்த வயசுல
உட்கார்ந்து எழுதினதை வந்து ஒரு 6200 பக்கத்துக்கு நம்ம பிரிண்ட் பண்ண முடியும்னா அதே பிரமிப்பா இருக்கு. அது ஒரு பக்கம். நம்ம இன்னைக்கு வந்து 1400 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆச்சாரியாலோ அவரோட ஆச்சாரியாலோ ஆதிசங்கர் வரைக்கும் பேசிட்டு இருக்கோம்னா அது அந்த மாதிரி ஃப்ளோ ஆற அந்த ஒரு ரெபாசிட்டரி, அது ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த தர்ஷனாமி சிஸ்டம்னு ஏற்பாடு பண்ணி அஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நான் சொல்றேன், இந்த வே ஹி ஆர்கனைஸ் திஸ் ஸ்பிரிச்சுவல் ஆர்டர். இந்த 4 மட்டங்களை பண்ணி நீங்க இந்த 10 தர்ஷனாமி சிஸ்டத்துல நீங்க இந்திர சரஸ்வதிங்கிறது நீங்க வச்சுக்கணும், பாரதி தீர்த்தருங்கிறது நம்ம சிங்கேரியில வச்சுக்கணும், இந்த மாதிரி சரஸ்வதி இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு கொடுத்து அதுக்கு ஒரு நீங்க இந்த வேதத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க, இதை கொஞ்சம் கூட டீப் ரிசர்ச் பண்ணுங்க, அதெல்லாம் பிரிச்சு கொடுத்து ஸோ இதை போஷணம் பண்ணி அதை எடுத்துன்னு போனோங்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் an institution and creating a manual for it. அதுக்கப்புறம் நம்மள மாதிரி சாதாரண பாமர மக்களுக்கு ஒரு டெய்லி லைஃப்ல ஒரு பூஜை பண்ணனா அது எப்படி பண்றது? ஒரு பஞ்சாயதன பூஜம் இல்ல ஷண்மத ஸ்தாபகர்னு சொல்றோம். பஞ்சாயதன ஆதித்யம் அம்பிகம் விஷ்ணும் கணநாதம் ச மகேஸ்வரன் மாத்திரம் இல்லாம அதோட கௌமாரத்தையும் சேர்த்துட்டு அவாவா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது சில பேருக்கு எனக்கு கணபதி இஷ்டமா அதை நடுவில் வச்சுக்கோ, இந்த பஞ்சாயத்தை எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து ஸோ உனக்கு வந்து ஒரு டெய்லி பேசிஸ்ல உனக்கு அந்த சிந்தனை இருக்கணும்ப்பா. அப்பதான் உன்னோட எவல்யூஷன் ஆகும். என்ன ஒரு கம்பேஷன் இருக்கணும். இதை மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து இவ்வளவு பண்ணிட்டோ இது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு ஒரு 20 வருஷத்துக்குள்ள விளைவு பண்ணிட்டு போறதுங்கிறத வந்து நினைச்சே பார்க்க முடியல. ஐ திங்க் சங்கராச்சாரியருங்கிறது வந்து கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட் தட் திஸ் கண்ட்ரி ஹஸ் விட்னஸ்ட். அதுக்காக மற்றவள குறைச்சி சொல் அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த அர்த்தத்தில் இந்த கான்டெக்ட்ல நான் சொல்றேன், இஸ் அ கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட் தட் திஸ் கண்ட்ரி ஹஸ் விட்னஸ்ட் அண்ட் வி ஆர் கிரேட்லி பிளஸ்ட் ஃபார் தட். கரெக்ட். அண்ட் வேர்ல்ட் ஓவர் தி people are benefited by his. ஆமா, அதுக்கு தான் நான் ஜோவில சொல்லுவேன். அதாவது ஜெராக்ஸ் இப்போ ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்பா. அதுக்கு பேர் ஜெராக்ஸ் இல்லை, அதுக்கு பேர் போட்டோ காப்பிங். ஜெராக்ஸ் வாஸ் அ கம்பெனி. அந்த நவுன் வெர்பா எடுத்துப்பேன். நான் 10 பேஜ் ஜெராக்ஸ் பண்ணேன். ஐ ஜெராக்ஸ்டு 10 pages. Xerox has become a verb now, which is a noun because it is the name of a company. Now we have converted it into a verb. அதே போல தான் சங்கராச்சாரியா has become a verb now, not a noun. எப்படி சொல்றேன்? ஒரு காவிய உடைய போட்டுட்டு ஏதோ ஒரு ஆர்டர், அவர் விசிஷ்டாத்வைத்தமா இருக்கலாம், இல்ல துவைத்தமா இருக்கலாம், இல்ல வேற சில ஆர்டர் யாரா வேணா இருக்கலாம். ஊர்ல என்ன சொல்றாங்க? சங்கராச்சாரியார் வந்திருக்கார். திஸ் இஸ் அ காமன் யூசேஜ். ஏன்னா அந்த இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணியிருக்கார். ஸோ ஹி ஹஸ் பிகம் அ ஐகான். ஒரு சன்னியாச தர்மத்தை கடைபிடிக்கிறவான்னு நம்ம நினைச்சோன்னா இவர் தான் முதல்ல. அதனால சங்கராச்சாரியார் வந்திருக்காருமா ரொம்ப கேஷுவலா சொல்லுவா, அவனு இன்டென்ஷனலா சொல்ல, இயல்பா சொல்லுவாங்க. தட் இஸ் தி இம்பாக்ட். That's it. But it's a huge. நீங்க சொன்ன மாதிரி it's every Indian should feel proud. Absolutely. We have got him. இப்போ ஆனால் இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி யங் ஏஜில் அவர் இதை படிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் நிறைய பேருக்கு வரதில்லை. வாட் இஸ் த ரீசன்? சார் அதில் 2 காரணங்கள், 3 காரணங்கள். முதல் காரணம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அசிரத்தையா இருக்கா, கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்கிறதுக்கு 100 இல்லை 120% காரணம் அவரோட பேரண்ட்ஸ். ஏன்னா கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டக தத்யத்யேவ எத்திரே ஜனாக சயத் பிரமாணம் குறித்தே லோகஸ்ததனு வர்த்ததே. அந்த குழந்தையில வந்து அவ பேரண்ட்ஸை தான் ரோல் மாடலா பார்க்கும். என்னதான் ஸ்கூலுக்கு போட்டு அங்கே போனோம்னாலும் ஃபாதர் அண்ட் மதர் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ முதல்ல அதை அந்த குழந்தைக்கு இது பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது ஈஸி இல்லை. நீ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீ போனேன்னு ஸ்தோத்திரம் நீ உட்காந்து சொல்லணும். ஸோ இந்த குழந்தைகளோட எந்த தகப்பனார்கள் சின்ன வயசு, இப்போ நானும் அப்படி வந்தவன், எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்களோட உட்காருவா. அந்த வளர் 5 விளையாது 50 விளையுமாங்கிற மாதிரி அந்த 5 வருடத்துலேருந்து ஒரு 10 வருடத்துக்குள்ளே கற்றுன்றது தான் நான். அவள் டிலிஜென்ட்டாக சாயங்காலம் விபூதியை விட்டு நாங்கள் வந்து உட்காரணும், ஃப்ரெண்டில் விபூதியை வச்சுன்னு விஸ்வசனம் சொல்லி தருவா. விபூதி இந்த ப்ராக்டிசஸ் தான் முதல்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து அப்போ என்னன்னு தெரியாமல் அதை கற்றுப்பா. ஆனால் அதுக்கப்புறம் தெரியணுங்கிற நோக்கில் போகும்போது அப்படி திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருத்துப்ப, வேற டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்தேன். அதனால கொஞ்சம் சத்சங்கங்களை வந்து பாலவிகார் மாதிரி பண்ணுறேன். சின்மையால் பாலவிகாரம் பண்ணா நல்ல ஐடியா. மற்ற இதில் அது மாதிரிலாம் பண்ணுறா. அது மாதிரி நம்மளோட வட்டாரங்களில் நம்ம அந்த லொக்காலிட்டிஸில் வந்து
கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவா, வயசானவா, ரிட்டையர் ஆனவர், அவருக்கும் ஒரு மனசு திருப்தி இருக்கும். குழந்தைகளை கூப்பிட்டு கொஞ்சம் கதைகளை சொல்றது, 4 ஸ்தோத்திரங்களை சொல்லி கொடுக்கறது, ஒரு சின்ன லிட்ரேச்சர் கிரியேட் பண்ணி அவருக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்றது, இது இரண்டாவது. அதையும் நம்ம பெரியவா யோசிக்கணும். கிராண்ட் ஃபாதர்லேயே இருக்கும், தன் பேரனுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்காம 4 இப்போ என் ஒய்ஃப் என்ன பண்ணுவோன்னா இங்கே கேம்பஸ் இருக்கிற குழந்தைகளையும் கூப்பிட உட்கார வச்சு ஒரு விஷயம் அது இது சொல்லி கொடுத்தா அதோட எஃபெக்ட் வரும். அந்த குழந்தைகள் பெருசாக வரும்போது எங்களுக்கு தெரியும், நம்ம அந்த எண்ணத்தில் சொல்ல அது ஒரு நல்ல காரியம் நடக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரியவாளும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இது 2 இருந்தாலே 90% இந்த சின்ன குழந்தைகள் உள்ள வந்துடும். என்னை பொறுத்த மட்டும் அந்த சார் என்னை பொறுத்த மட்டும் 14 வயசு தான் சார். அந்த 4 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள எவ்வளவு ஏத்துறமோ 99%. நீங்க ஆஸ் அ ப்ரொஃபஸர் 3 டிகேட்ஸ் பார்க்குறீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர், ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் அவர் கல்ச்சர் எப்படி இருந்தது லாஸ்ட் 25 இயர்ஸ் பேக் நீங்கள் திங்க் பண்ணது? இப்போ சர்ப்ரைசிங்லி இப்போ கடந்த ஒரு 5 வருடமா 10 வருடமா அவளுக்கு இன்குசிட்டிவ்னஸ் இருக்கு, ஒரு ஜெனுவைன் இன்குசிட்டிவ்னஸ் இருக்கு. ஐ வாண்ட் டு நோ. இன்ஃபேக்ட் ஐ வுட் கோ ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். உங்களையும் என்னையும் சேர்த்துட்டே நான் சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கிற ஒரு சராசரி இந்தியனுக்கு மனசுல ஒரு ஆதங்கம் இருக்கு. நம்ம கல்ச்சர் நம்ம சரியா கத்துக்கல, வெளிப்படையாக நம்ம சொல்றது இல்லை சில சமயம். இப்ப இருக்கிற இந்த ஜென் எக்ஸ் மில்லனியம், ஜென் மில்லனியம்லாம் சொல்றா இல்லையா, இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தையெல்லாம் அவ தைரியமா என்ன சொல்றா, எங்களுக்கு வேணும், ஐ வாண்ட் டு நோ. நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தோம், நம்ம அந்த அளவுக்கு வெளிப்படுத்தல, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்லேட் என்னோட இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல என்னோட பகவத்கீதா கோர்ஸ் இருக்கிற பையங்களையும் பார்க்குறேன், என்னோட வீக்லி சத்சங்க ஒரு ஆளை பார்க்குறேன். தே வாண்ட் டு நோ. எனக்கு என்ன புரியுறதுன்னா, அதுக்கு கரெக்ட் மீடியம் வாழ்க்கல. அதில் தான் நம்ம சன்னிதானம் மகாசுவாமிகள் இப்போ இந்த மாதிரி இந்த வேதாந்த ஸ்ரவணம், இந்த உங்க வித்யா தீர்த்தா ஃபவுண்டேஷன், அகம் பிரம்மாஸ்மி ரொம்ப விசேஷமான காரியம் இது. ஏன்னா தெர் இஸ் அ டிமாண்ட் விச் இஸ் வெயிட்டிங் டு பி சாட்டிஸ்ஃபைட். அதுக்கு கொஞ்சம் நல்ல பேச்சாளர்களை கொண்டு இவாளையும் அவாளையும் கனெக்ட் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆன்லைன் கோர்சஸ்லாம் கூட நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னைக்கு இருக்கு. அதை நம்ம அவளுக்கு அது ஒரு அவேர்னஸ் எவ்வளவுக்கு எடுத்துன்னு போறதுதான் முக்கியம். ஸோ திங்ஸ் ஆர் ஃபார் பெட்டர்ங்கிறீங்க. நிச்சயமா இது ஐ எம் ஒன்லி சீயிங் இந்த லாஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப அவளுக்கு ஒரு ஜெனுவைன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம ரைட் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி நம்ம அவசரப்பட வேண்டாம், நம்ம நாளைக்கு அவ தெரிஞ்சு அந்த இதெல்லாம் வேண்டாம். பிகாஸ் திஸ் தாட்ஸ் ஆர் சோ இன்ட்ரெஸ்டிங். அது அப்படியே விதைச்சு வச்சா போடும். அவ என்ன பண்றான்னா கூட நம்ம பார்க்க வேண்டாம். அது நம்ம விதைக்கிற மாதிரி விதைச்சு வச்சிட்டோம்னா அந்த அங்குரார்ப்பணம் பண்ற மாதிரி அது ஒரு நாளைக்கு அதுக்கு இப்ப நம்ம வி ஹாவ் டு கிரியேட் பிளாட்ஃபார்ம்ஸ். நம்ம சிங்கேரி மடத்துல நம்ம சன்னிதானம் விதுசேகர மகாசுவாமிகள் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டோ லாஸ்ட் டைம் நம்ம சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப அழகா அதை எடுத்துட்டோ அதை எல்லாரையும் கொண்டு அது நிறைய தூரத்துக்கு எடுத்துட்டு போனோங்கிறது ஒரு காலத்தோட அழகான பரிணாமமா இருக்கு. அது பகவத் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கா. நம்மளும் அதோட சேர்ந்துட்டு நம்மளால முடிஞ்ச அந்த ஒரு அணில் அந்த பாலம் கட்டுறக்கு ஒரு கல்லை வைக்கிற மாதிரி பண்ணிட்டு போனோம்னா அந்த சமுதாயத்தில் அந்த சங்கர பகவத் பாதரோட டீச்சிங்ஸ் எல்லாம் அழகா ஏறிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. யூ ஹவ் பீன் வைஸ் சான்சலர் ஆஃப் சிம்யா வித்யாபீட் ஸோ ஃபார் நியர்லி 3 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? ஆமாம், அது ரொம்ப அழகான ஆப்பர்ச்சுனிட்டி சார். அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணால் 2020. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்போ தான் ஒரு வருஷம் முன்னாடி 1.5 வருஷம் முன்னாடி அவள் எல்லாம் தேவர் அந்த கமிஷன் அந்த பண்ணிட்டு இருந்தான். 2015 தான் நான் சின்மயா விஸ்வவித்யாபீட்டுக்கு வைஸ் சான்சலராக ஆகிறேன்னு ஃபார்மலாக ஒத்துண்டேன். சுவாமிஜி என்னை பார்த்தாரு, எனக்கு ரொம்ப இதாக இருந்த ஒரு காரியம் பண்ணலாமேன்ட்டோ. அன்னைக்கு சுவாமி அத்யானந்தஜின்னு சொல்லிட்டு அவர் எர்ணாகுளத்தில் அவர் நம்ம இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ங்கிற வேர்டு அவர் யூஸ் பண்ணார் அன்னைக்கு. அதை நான் ஒரு உடும்பு பிடிச்சேன். எனக்கு அதில் ஒரு இன்ஸ்டன்டேனியஸாக அதில் ஒரு அட்ராக்ஷன் எனக்கு ஆச்சு. அப்போ அதோட கல்மினேஷன் நாங்கள் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வரக்கு முன்னாடி இந்தியன் நாலேஜ் சிஸ்டமாக ஒரு கரிக்குலமாக கொண்டு யூனிவர்சிட்டியில் அதை எடுத்துட்டு போய் பண்ணணுங்கிறத ரொம்ப பிரயத்தனம் பண்ணி அழகாக பண்ணினோம். அதோட பரிணாமமா அதுலேருந்து நான் கத்துன்றதை வச்சிருந்தோ என்னோட 3 ஆத்தர் அந்த புக்கில் நாங்கள் 3 பேர் அந்த சின்மயா விஸ்வவித்யாபீட்டில் ப்ரொஃபஸராக இருந்தோம். நான் வைஸ் சான்சலர் இருந்தேன், 2 பேர் இருந்தா. நாங்கள் அந்த கோர்ஸ் அங்கே டீச் பண்ணுவோம். ஸோ அந்த டீச் பண்ணும்போது அந்த புக்கில் இருக்கிறது அந்த கோர்ஸோட ஒரு ஸ்மால் போர்ஷன் தான். பட் தட் கேவ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பேண்ட் த நோஷன் ஆஃப் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். அதை அங்கே யூனிவர்சிட்டிலையும் பண்ணியிருக்கோம். நிறைய எலக்டிவ்ஸ்லாம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினோம். இன்னமும் அதை பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் குறையா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்காத.
ஸோ அது ஒரு நல்ல அனுபவம். இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரக்க முயற்சி பண்றதில்ல. இன்னைக்கு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்சிக்வெண்ட்லி இட் ஹஸ் கம் அஸ் அ புக் இல்லையா? ஆமாம். நீங்கள் ஸ்ருங்கேரிக்கு சின்ன வயசுலேருந்து பல முறை தரிசனத்துக்கு சென்றிருக்கிறேன். வாட் யூ திங்க் இஸ் யூனிக் அபவுட் ஸ்ருங்கேரி சாரதா பீடம்? அதாவது என்னோட அனுபவம், இன்னலமோ இங்கே பெங்களூரில் மெட்ராஸில் நம்ம இன்னலமோ இப்போ வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அங்கே போய் அந்த ஹரிஹரா ஸ்ட்ரீட்டில் போய் இறங்கின உடனேயே அந்த க்ஷேத்திர மகிமை அது. அங்கே போய் இது வந்து எனக்கு எவ்ரி டைம் இருக்கிற ஒரு அனுபவம். அங்கே போய் இறங்கின உடனே முதல்ல எனக்கு என்ன ஆகுன்னா அந்த உலகம் உள்ள மறந்தோம். எவ்வளோ எண்ணங்களை வச்சுருந்தா பஸ் ஏறி இருப்பேன், ட்ரெயினில் ஏறிப்பேன், ஒரு வயனில் வந்துட்டு இருப்போம், அதை பண்ணணுமே இதை பண்ணணுமே. முதல்ல அங்கே போய் அந்த அந்த தெருவில் போய் அந்த கோபுரம் இப்போ தான் வந்தது 2011. அந்த தெருவில் வந்து போகும்போதே பார்த்தோம்னா எல்லாம் முதல்ல டிசப்பாயிர் ஆயிடுது. அது ஆச்சாரியரோட அது சாரதாவோட அனுகிரகம், ஆச்சாரியோட கிருப்பை. அங்கே போனோன்னா உன்னோட பழைய தாட்டை மட்டும் எடுத்துடுறேன்ப்பா, நீ இங்கே வந்திருக்க, இங்கே உனக்கு ஒரு சாநித்தியம் வேணும்னா உனக்கு முதல்ல உன்னோட தாட்ஸ் எல்லாம் உன்னை விட்டு போகணும். அதுதான் என்னோட முதல் அனுபவம். முதல்ல அங்கே போனால் நீங்கள் அங்கே போய் அந்த காலங்காலத்தில் அதை குளிச்சுட்டு நமக்கு ஒரு செட்டு ரொட்டீன், அது அப்படியே போயிட்டு காலம்பரை குளிச்சுட்டு அங்கே போகிறது, நம்ம அந்த தோரண கிடந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போகிறது, அந்த இஷ்டானத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கிறது, அப்படி பார்க்கும்போது அது ஒரு அலாதியான ஒரு நிம்மதி. அந்த வைப்ரேஷன் வந்து மற்ற இடங்கள்ல ரொம்ப பிரயத்தனப்பட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா இருக்கும். அங்கே ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீலிங். அந்த வாதாவரணம் வந்து நம்மளை ரொம்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு அனுபவம் தான். ஒரு ஒரு அமைதி. ஒரு 2 நாள் இருப்போம், சில சமயம் 3 நாள் இருப்போம், ரேர்லி 4 நாள் இருப்போம். அந்த 4 நாள் அங்கே இருந்தோம்னா அது அது அந்த அனுபவத்தை வந்து முதல்ல விளக்குறது கஷ்டம், எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த கடைசியில் சாப்பிட்டு அந்த 8 மணிக்கு வெளியில் வரோம் பாருங்க, இருந்துட்டு போயிடலாம், பேசாமல் இங்கே இருந்துடலாம். எவ்ரி டைம் என்ன ஃபீலிங்னா, வேலையெல்லாம் இருக்கட்டும், பேசாமல் விட்டுலாம், இங்கே வந்து இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங். ஆனாலும் நமக்கு ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறதுனால சில கடமைகள் இருக்கும்போது அது எல்லாத்தையும் ஏறி நம்மளோட அஜ்ஞானத்தோட ஒரு போர்வையில நம்ம திரும்பி போயிடுவோம். இதுதான் திருப்பி திருப்பி அனுபவம். அந்த குருபவனத்துக்கு இப்போ இருக்கிற குருபவனத்துக்கு போனாலும் சரி, முன்னாடி இருக்கிற போனாலும் சரி, அந்த ஒரு என்வைரான்மெண்ட் வந்து ரொம்ப அப்லிஃப்டிங். அது வந்து அமைதியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அமைதி ஒரு புள்ளி தான் வைக்கணும், நான் கமா கூட போட முடியாதுங்க. ஒரு அமைதியா ஒரு சரீரா இருக்கும். அது ஒரு ஒரு மனசுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு அனுபவம். நீங்க அபினவ் வித்யா தீர்த்த மகாசுவாமிகள் தரிசனம் செய்திருக்கீங்க. ரொம்ப அவருக்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கும் அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஆமாம். அதில் ஏதாவது உங்களுக்கு ரீகால் பண்ண முடியுமா? கேன் யூ ரீகால்? அதாவது எங்கள் ஃபேமிலியிலே நிறைய அனுபவங்கள் இருக்கு. எங்கள் ஒய்ஃபோட ஃபேமிலி முத்துசுந்தரம் ஐயர், அவளுக்கும் நிறைய அனுபவங்கள். அவரோட பிரதர் ஆர் ஸ்ரீனிவாசன், ரொம்ப விசேஷமான அனுபவங்கள் அவருக்கு. எக்கச்சக்கம் சொல்லியிருக்கார். அதாவது எங்கள் தாத்தாவோட சித்தப்பா பையன், தயாதி தான் நாங்கள் எல்லாரும். அவர் வந்து இடுப்பில் ஒரு இது வச்சுட்டு இருந்தார், விபூதி டப்பா. நான் சொல்லி சந்திரசேகர் சுவாமியார். இவர் சுவாமியில் தரிசனம் பண்ண போயிருக்கார். அப்போ அவர் தரிசனம் பண்ண போய் நமஸ்காரம் பண்ணும்போது நில்லுன்ட்டார் சந்திரசேகர் சுவாமிகள். இவர் பயந்துட்டார், என்னடா இது இப்படி சுவாமியில் நிற்க சொல்லிட்டார், என்னன்னு தெரியலன்ட்டு. உங்கள் இடுப்பில் என்னன்னு கேட்டார். பூதி டப்பா எடுத்து கீழே வை அப்படின்னார். கீழே வச்சோன்னா அவர் அதை பிரஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எடுத்து விட்டுட்டார். அவர் சொன்னார், எங்கள் குருநாதர் உனக்கு கொடுத்தது, உங்களுக்கு கொடுத்தது இது. ஓ, அவரோட குருநாதர் இல்லையா, அதுதான் அது விசேஷம் அப்படின்ட்டு. அந்த டப்பாவில் அவர் பிரசாதம் எடுத்துட்டு போகிற போதும் விபூதி, அந்த அவர் கொடுத்த விபூதியை இன்னும் வச்சுட்டு அதில் இது பண்ணிகிட்டே இருக்கார் போல. ஓ, அதனால அதை ஒரு குடு அது பிரசாதம் எடுத்து விட்டுட்டாருன்னு சொல்லுவோம். என்னோட அனுபவங்களில் வந்து ஒரு கிறிஸ்டலைஸ் பண்ணி சொல்லணும்னா, அபினவ் வித்யாதீர்த்த சுவாமிகள், நம்ம ஜேஷ்ட மகா சன்னிதானம், பாரதி தீர்த்த சுவாமிகள் ஆல்சோ. சொல்லப்போனால் நிறைய வருஷங்கள் அனுபவத்தினால சொல்கிறேன். அதை சம்மரைஸ் பண்ணால் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். அவள் வந்து அத்தீந்திரிய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவாங்கிறத நிறைய தடவை காமிச்சு கொடுத்துருக்கா. நமக்கெல்லாம் ஒரு இந்திரியத்தூர் எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோதானே நம்மளால கிரகிக்க முடியும். அந்த மகான்கள்லாம் இந்திரிய அதீதா. ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தடவை நான் வந்து சிங்கேரிக்கு வந்திருக்கேன். பாரதி சுவாமிகள் நம்ம மகா சன்னிதானம் தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த குருபவனத்தில் நின்றுட்டு இருக்கேன்.
இது ஒரு 10-12 வருஷம் முன்னாடி இருக்கும். அதுக்கு ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து சிங்கேரியில் வந்து சம்ஸ்கிருத பாரதியோட ப்ரோக்ராம் நடந்தது. அதில் நான் பேசுறதுக்காக வந்தபோது அவள் என்னை சாமிகள்கிட்ட கூட்டின்னு போனா. அவர் எங்கிட்ட கேட்டார், நீ என்ன பேச போறேன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி பகவத்கீதையை நிர்வகன சாஸ்திர மேனேஜ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமானதை கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தில் இந்த மாதிரி சொல்ல போறேன், உச்சிதம் பண்ணுங்கோ அப்படியெல்லாம் சொன்னேன். இது நடந்தது ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி, 5-6 வருடம் முன்னாடி. அது என்ன காரணமோ தெரியல, அன்னைக்கு நான் லைன்ல போயின்னு இருக்கும்போது ஒரு ஃபிளாஷ் தாட்டு மனசுல, நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தோம், சம்ஸ்கிருத பாரதிக்காக வந்தோங்கிறது ஆச்சாரியர்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, எனக்கு வந்தோமே அப்படின்னு ஒரு தாட்டு கிராஸ் ஆச்சு. அதோட போச்சு, அவ்வளவுதான். நான் அங்க போனேன், என்னோட டர்ன். நான் போனேன். என்னை பார்த்த உடனே கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட மகாதேவகா அயம் சம்ஸ்கிருதத்துல எங்கிட்ட சாதாரண தமிழ்ல பேசுவார். சில நான் சம்ஸ்கிருதத்தில் பேசினா அவர் எதையும் சொல்லுவார். நான் சில சமயம் தமிழ்ல அவர் அன்னைக்கு நான் போனோன்னே மகாதேவகா அயம், அதாவது எனக்கு அவர் பதில் சொல்லிட்டார். நீ நினைச்சிட்டு இருந்தே, நீ ஒரு ஃபிளாஷ் தாட்டு தான் உனக்கு மனசுல வந்தது, நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, நீ வந்து சம்ஸ்கிருத பாரதியில வந்து பேசினேங்கிற. அது மாதிரி நிறைய நம்ம அந்த அத்தீந்திரியாளுங்கிறத நிறைய காமிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப விதமான அனுபவங்கள், அது ரொம்ப சொல்லிட்டே போகலாம். அது நீங்க அவருடைய வித்வத் பத்தி கேள்விப்பட்டிருப்பேள், அவருடைய உபன்யாசங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பேள், அதோடைய ஸ்பெஷாலிட்டி ரொம்ப விசேஷம். அதாவது நான் வந்து அந்த இதுக்கு போவேன், கணபதி வாக்கியார்த்த சபா ஒட்டி நான் அந்த சதுர்மாசம் போகும்போது கூடி மட்டும் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளையார் சதுர்த்தி தாண்டவன்னு போறது ஒரு 4-5 வருஷம் அப்படி போனேன். இந்த கடந்த 30 சதஸ். ஆமா, அந்த சதஸ், ஏன்னா ஒரே கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும் வச்சுக்கோங்களேன். ஸோ அவ பேசுற ஓரளவு புரியும். ஆனா அங்க வந்து நம்ம ஜேஷ்ட மகாசாமி அங்க வந்து உட்காந்துட்டு இவாள்லாம் இந்த தர்க்கம் பண்ணி விஷயங்களை எடுத்துட்டு அதுக்கு தானே ஒரு தர்க்கம் பண்ணுவா. அதை அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு லெவல்ல போகும்போது அவர் லேசா உள்ள, இல்லப்பா இது எப்படி இல்லையே, இது இப்படி அல்லவா இருக்குங்கிறத சம்ஸ்கிருதத்தில் அழகா அதை வந்து அதை லேசா அப்படி ஒரு டிஃப்ளெக்ட் பண்ணி அந்த சட்டிலிட்டியை 100 ஆங்கிள் எடுத்து பல முறை அதை நான் பார்த்துருக்கேன். அது வந்து அஸ்டானிஷிங், அது அசாத்தியம். 2012 வந்து சென்னை வாசிகள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணவள். ஏன்னா எக்ஸ்டெண்டட் காலம் இருந்தார் அங்க, அது அதிக மாசம் வந்து தீபாவளி வரைக்கும் இருந்தார் நம்ம இதுல நம்ம அந்த சுதர்மால. அப்ப வந்து நான் வந்து நிறைய நாள் வந்துட்டு போனேன். அந்த சாயங்காலம் ஒரு பிரவச்சனம் பண்ணுவார் நம்ம மகா சன்னிதானம். அதாவது ஆஸ் அ டீச்சர் நான் சொல்றேன், ஆஸ் அ ப்ரொஃபஸர் நான் சொல்றேன், அதாவது நீங்க உங்க கிளாக்கை நீங்க மாத்தி வச்சுக்கலாம். 6:30 அவர் ஆரம்பிப்பார், உங்க கிளாக் 6:32 இருந்தா நீங்க 2 நிமிஷத்தை தள்ளி வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி முடிக்கும் போது உங்களோட வந்து 6:55 காமிச்சது இல்ல 7:05 காமிச்சதுன்னா நீங்க திருப்பிருங்க. அந்த ஒரு கரெக்டா கிரேட்டஸ்ட் இது. ஆனாலும் அந்த 30 நிமிஷத்துல அந்த கிளாரிட்டி ஆஃப் சாக்ஷாத் சரஸ்வதி. எனக்கு வந்து சாமிகளை பார்க்கும்போது, பாரதிய சுவாமிகளை பார்க்கும்போது எனக்கு சாக்ஷாத் சரஸ்வதியை பார்க்குற ஒரு அனுபவம். அவ அந்த தேவியோட அது ரொம்ப டஃப் இல்லை, மறு அவதாரம் சொல்லணும். சூத்திரத்துடைய அந்த பாஷ்யத்தை அது சாதாரண ஜனங்களுக்கு புரியுற மாதிரி, அது என்ன சப்ஜெக்ட் கேட்குறோன்னே எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். நான் ஐ எம் அ ப்ரொஃபஸர் ஃபார் 35 years. விஷயம் தெரிஞ்சவாளுக்கு சொல்லிடலாம் சார், லெக்சர் எடுத்துடலாம், ஒரு பாஷணம் பண்ணிடலாம். விஷயம் தெரிஞ்சவாளுக்கு, அந்த விஷயம் தெரியாதவாளுக்கு அதுவும் ஒரு சுருங்க சொல்லி ஒரு 4 சென்டென்ஸ்ல நீங்க வந்து ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்காரான்னு கண்டுபிடிக்கணும்னா அவர்கிட்ட நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லும். பகவத்கீதையை பத்தி எனக்கு 2 சென்டென்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லும். அந்த 2 சென்டென்ஸ்குள்ள நீங்க சொல்றத வந்து அவளுக்கு அப்பீலிங்கா இருக்கணும்னா அப்போ எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆச்சாரியோட பாஷணம் எல்லாம் அந்த மாதிரி 1/2 மணி நேரத்துல இதை விட ஒரு கடைஞ்சு ஒரு சௌலபியம், இந்த அளவுக்கு ஒரு சுலபமாகவும் இந்த அளவுக்கு ஒரு சரளமாகவும் இந்த அளவுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட்டும் அதை நினைச்சே பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய அனுபவம். அது எனக்கு வந்து அந்த த்ரோட்ட மெட்ராஸில் இல்லை, நான் பெங்களூர்லேருந்து வந்து சில நாட்டில் வந்து 10 நாள் 15 நாள் இருந்து நான் டெய்லி போய் பார்த்து கேட்டிருக்கேன். ஆச்சாரியால் வந்து நம்ம இப்போ நம்ம மகா சன்னிதானம் அதே ஐ எம் ஏபிள் டு அப்படியே அது வருது. அதெல்லாம் அந்த மட்டத்தோட இது வைசிஷ்டியம். அது அப்படியே அந்த ஃப்ளோ ஆகிறத பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறது. அது நீங்கள் சொன்ன அந்த உபன்யாசம் சொற்பொழிவை வந்து சீரியலாக 16 எபிசோடு போடுறதுக்குரிய பொறுப்பு எனக்கு கிடைச்சிது, டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு. அதில் என்னென்னா 28 மினிட்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ இவர் பேசினது 30 மினிட்ஸ் இருக்கும், சில சமயம் 29.30 இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வேர்டு எடுக்க முடியுமான்னு முடியாது, ரொம்ப டஃப்.
ஏன்னா அது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவைலாம் கேட்டு கூட there won't be any word irrelevant. கரெக்ட். வேர்டே இருக்காது. நம்ம நிறைய பேர் சென்டென்சஸ் இருக்கும், இங்கே வேர்டே இருக்காது. அவ்வளோ டஃப். ஆஸ் ஐ several times I have recorded messages. I've also had been blessed to have an interview with him. அவருடைய அந்த ப்ரீஃபாக பேசி அதுலேயும் டெப்த்தாக சொல்லி 5 நிமிஷம் மெசேஜ் கொடுக்கணும்னு கேட்பான். எவ்வளோ நிமிஷம் கேட்க பார்ப்பேன். 5 minutes 4 minutes எல்லாம் மெசேஜ் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுக்கும்போது நிறைய தடவை கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன். அது ஆரம்பிக்கும் போது பார்த்தா பெரிய லெவலில் ஏதோ போகிற மாதிரி ஆரம்பிக்கும். ஆனால் அந்த 4 minutes 55 seconds முடிச்சிருவார். லாஜிக்கலாக கன்க்ளூட் ஆகிடும். அதாவது எனக்கு இதான் சார் என்ன மாதிரி டைம். அதாவது மகான்கள் நம்ம சங்கர பகவத் பாதத்தில் ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் மகான்களோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எங்கள் குரு ஒருத்தர் சொல்லுவார். அதாவது அந்த வாட்டு அந்த சொற்களை அடிக்கிடுவாளாம், அந்த அக்ஷரங்களை அடிக்கிடுவாளாம். அது அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு ஒன்று இருக்கு பாருங்க. இவ்வளோ மகான் சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் உட்காந்துட்டுருன்னு அவர் சொல்லுவார். அதாவது நேபாள மகாராஜாவோட நெத்தியில ஒரு கருப்பா எதே இருந்ததுன்னா அதை மாணிக்கம் தான் நினைச்சு போலாம், அதை கரின்னு நினைச்சுக்க மாட்டாங்கன்னா அதுக்கு அதுதான் கௌரவம். அது மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு பதம், ஒரு வாக்கியம் அது அழகா விழுந்துரும். அதனால நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுல நீங்க ஒரு அரை சென்டென்ஸையும் எடுக்க முடியாது, அதுல நீங்க ஒன்று எக்ஸ்ட்ராவும் போட முடியாது. அதுதான் அவளோட வாக்கு. அது யூனிக். அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி இல்லையா? நீங்களே ஆஸ் எ டீச்சர் யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட். ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோவாக அந்த டைம். அதுதான் தெய்வ வாக்கு. அதுதான் தெய்வ வாக்கு. என்னத்தையோ வளவளன்னா சில பேர்லாம் அது எங்கள் ப்ரொஃபஷனில் மைக்கை கொடுத்துட்டாலும் முடிஞ்சது. அதோட அவள்கிட்ட பிடுங்கவும் முடியாது, அதை வச்சுக்கவும் முடியாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப அசாத்தியம். டைம் கண்ட்ரோல் விஷயம் சொல்கிறதுல எக்ஸ்ட்ராடினரி. ஐ திங்க் அவருக்கு ஈக்குவலாக பார்க்கவே முடியாது நினைக்கிறேன். அதில் ரொம்ப நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் சன்னிதானமோட இன்ட்ராக்ஷன்ஸ் அது நம்ம பார்த்துருப்பீர்கள் இல்லையா? அவரும் அப்படி அந்த பரம்பரையில். ஆமாம், அதில் விசேஷமாக சொல்லணும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் உண்டான அந்த அதுக்குண்டான அந்த பாண்டித்யம், அதுக்குண்டான அந்த ஒரு எல்லாம் நம்ம சன்னிதான மகாசுவாமிகள்ட்ட எல்லாம் இருக்குது. நமக்கு அது ஜட்டித்தி அந்த க்ஷணம் தெரிஞ்சாச்சு. அதுக்கு மேலே ஒரு ஐசிங் ஆன் த கேக்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் அனுபவிச்சிருக்கேன். என்னென்னா 2024 இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ டெக்னாலஜிங்கிறான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறான், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை வச்சுக்கோங்கிறான், மல்டிமீடியாங்கிறான். நம்ம ஆச்சாரியால் அது அவ்வளோ ஆன்மீகத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எப்படி பேலன்ஸ் பண்ணுறங்கிற ஒரு சிந்தனையை ஒரு ஜென் மில்லனியம் மாதிரி கொண்டு வந்துட்டார். அது ஐசிங் ஆன் த கேக். அதுக்காக கீழே இருக்கிறது எதுவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. நம்மளோட அந்த மட்டத்தோட அந்த பந்தா பத்ததி, அந்த பாண்டித்யம், அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த வழிமுறைகள், சித்தாந்தத்தை பிரகடனப்படுத்துறது, அதில் ஒரு எப்சிலான் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஆச்சரியால் அந்த ஏஜ் அழகாக அவர் அந்த யங் ஏஜில் அப்படி அழகாக கொண்டு வர்றார். அவர் அழகாக அதுக்கு மேலே ஹீ இஸ் லேயரிங் டெக்னாலஜி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மேன்கைண்ட். இப்போ நீங்களாம் பண்ணுறல, நீங்கள் இப்போ இந்த இதை பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் அவர் நம்ம ஆச்சரியால் சொல்லி தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அதை அழகாக அதை இன்னைக்கு அந்த சமுதாய ஓட்டத்தில் சேர்த்து இதையும் எடுத்துன்னு போறதுக்கு உண்டான யுக்திகளை யோசிக்கக்கூடிய ஒரு அடிஷனல் இதையும் கொண்டு வந்திருக்காரு. பாரதிய சுவாமிகள் உறுதியாக பண்ணுவார். அவர் இப்போ நான் இதாக இருக்கேன் நான் அப்படின்னு அழகா அவர் அந்த பின்னாடி அவரே பண்ணுவார். ஆனால் இவர் சரி இது அப்படி போகட்டும், இந்த கால ஓட்டத்தில் போகட்டும்னு அழகா அதை நம்ம சன்னிதானம் ரொம்ப அழகா. அது என்னோட விசேஷமா எனக்கு அது படுறது கண்ணில் ரொம்ப அந்த நாவல்டி ஆஃப் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் டுடே. இளைஞர்களுக்கு என்ன வேணுங்கிற ஒரு சிந்தனையை மனசுல வச்சுண்டு மட்டத்தோட சம்பிரதாயங்களையும் கொஞ்சம் கூட குறைக்காம பியூட்டி ஆஃப் இட். தே டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் தி பேசிக் வேல்யூஸ். ஆமா, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறா, ட்ரேட் ஆஃப் பண்ணிடுறா. ஓ இருக்கட்டப்பா, இதுக்கு பதிலாக அதை பண்ணிக்கலாம், கொஞ்சம் அதை குறைச்சிக்கலாம் அப்படி எல்லாம் பண்ணிடுறா. இன்னைக்கு முடியாது அத மாதிரி எல்லாம் கொண்டு வந்துடுறா. பட் நமக்கு மார்கதர்ஷியா இருக்கக்கூடிய ஆச்சரியால் அப்படி பண்ண மாட்டா, பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டோம். அதனால அழகா அதை காமிச்சு கொடுக்குறா. நீங்க கரெக்டா சொல்லல. அதாவது அந்த பண்ணக்கூடாதுங்கிறத பண்ணவே மாட்டா, அப்படி பண்ணி காமிச்சா, வெளியில சொல்ல மாட்டா, செய்கையில பண்ணி காமிப்பா. நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். They don't deviate from that, but yet
இன்னைக்கு இருக்கிற ஆல் தி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் எடுத்துட்டு அதுதான் ரொம்ப விசேஷமாக எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய டைமை ஒதுக்கி நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணி, ஸோ ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ரிசீவிங் தி அவார்ட் அண்ட் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். இது வந்து அவார்டு இல்லை, பிரசாதம். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், பகவத் பிரசாதம் இது. அதாவது இந்த மாதிரி ஆச்சாரியாலும் நம்ம குரு பரம்பரையை பற்றியும் பகவத் பாதரை பற்றியும் நம்ம மட்ட சம்பிரதாயங்களை பற்றியும் சில விஷயங்களை எனக்கு தெரிந்த மட்டில் ஏதோ பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் விஜய் தீர்த்தா ஃபவுண்டேஷன் மூலமாக இது வந்து இந்த அவார்டுங்கிறது சும்மா ஒரு இதுதான், அது ஒரு காரணமாக வச்சுட்டு தானே தவிர இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதுவும் ஆச்சாரியாலோட அனுகிரகமாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த விஷயங்களை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றியை சொல்லி ஆச்சாரியாலோட பாதார விந்தத்தில் அனந்த கோடி நமஸ்காரங்களையும் சமர்ப்பணம் பண்ணி இதை இங்கே முடிச்சுக்கலாம். நம்ம ரொம்ப சந்தோஷம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு தொடரில் வித்யாபாரதி புரஸ்கார் விருதை பெற்றவர்களை சந்திப்போம். எங்களோடு இணைந்திருங்கள். நமஸ்காரம். மங்களம் வரரிஷ்ய சிங்கநகரவாசினி மங்களம் சூரத்னபூஷணாலிபாசினி தந்தகாந்தி நிர்துதா ச குந்தடம் வரே சாந்தசித்த சேவ்யமான பாத பங்கஜே சங்கரார்ய ரச்சித திவ்ய சக்ரமத்யகே கிங்கராயித அமரேந்திர முக்கிய தேவதே பாதநம்ர லோக சர்வ காங்க்ஷிதார்த்ததே மோதமக்ஷயிஷ்ணுமம்ப தேஹி சாரதே மோதமக்ஷயிஷ்ணுமம்ப தேஹி சாரதே மோதமக்ஷயிஷ்ணுமம்ப தேஹி சாரதே பாஹி சாரதே ஸ்ரீ சாரதே